இந்த பெரும்பாலான இடங்களில் தவஃப் 25 இடங்களில் 23 இடங்களில் தவஃபை மெஜாரிட்டி பெரும்பாலான இடங்களில் வந்ததின் காரணமாக தவஃபி என்பதற்கு மரணம் என்ற பொருள் என்று நாங்கள் சொல்லவில்லை. 25 இடங்களில் வந்து குர்ஆன் கரீமில் தவஃபி என்ற சொல் வந்திருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு இடத்திலாவது அல்லாஹ் திருக்குர்ஆனில் உயிருள்ள ஒரு பொருளை இந்த ஜிஸ்முடனும் ரூஹுடனும் உடலுடனும் உயிருடனுடன் எடுத்து முழுமையான முறையில் எடுத்து சென்றதாக ஒரு சான்று எடுத்து காட்ட முடியுமா என்று சொல்லியிருந்தேன். ஜகாத் இந்த அஸ்ஸலாத் என்ற சொல் 68 இடங்களில் பெரும்பாலான வந்திருக்கின்றது. 2 இடங்களில் மட்டும்தான் அகராதில் வந்திருக்கின்றது. அகராதில் வந்திருக்கும் அந்த அர்த்தத்திற்கேற்றவாறு 2 இடங்களில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றாலும் பெரும்பாலான இடங்களில் அஸ்ஸலாத் என்பதற்கு நாம் எப்போதும் தொடக்கூடும் அந்த சலாத்து தான் பொருள். ஆகவே பெரும்பால் என்ற என்னமோ சொல்லியிருக்கிறீர்கள், நாங்கள் பெரும்பால் என்று சொல்லவில்லை. 25 இடங்களில் தவஃபி என்ற சொல் வந்திருக்கின்றது. அந்த 25 இடங்களில் 2 இடங்களில் தௌஃபி என்பதற்கு அல்லைல் நௌம் என்ற 2 கரீனகள் வந்ததன் காரணமாக நித்ரை தற்காலிகமான முறையில் உடலில் இருந்தும் உயிரை பிரிப்பது என்றுதான் பொருள் சொல்லிக். ஆனால் மற்ற 23 இடங்களில் தவஃபி என்பதற்கு அல்லாஹு திருக்குர்ஆனில் உடலில் இருந்தும் உயிரை பிரிப்பது என்ற அர்த்தம் பொழுதுதான் கொடுத்திருக்கிறது. இல்லை வேறு அர்த்தம் ஏதாவது இருக்கின்றது என்றால் திருக்குர்ஆனில் எடுத்து காட்டுங்கள் 3 நாளா சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இதுவரை காட்டுகிறேன். தவஃபா என்பதற்கு, அதாவது தவஃபி என்பதற்கு ரூட்டு வஃபா என்று நீங்க சொன்னீர்கள். நான் சொன்னேன் தவஃபி என்பதின் மஸ்தர் வஃபா இல்லை, வஃபாத்து. பாப தஃபஉல் வஃபாத் என்ற சொல் பாப தஃபஉல் வரும்போது தவஃபி என்றுதான் பொருள். தவஃபி தஃபஉல் தவஃபியு தவஃபி. இந்த தஃபஉல் என்ற அந்த ரூட்டின் அடிப்படையில் வஃபாத் என்ற சொல் வரும்போது இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாலே ஹதீஸ் எடுத்து காட்டினேன். கிதாபு இந்த பாபு வஃபாத்திர் ரசூல் ஸல்லல்லாஹு, அதுக்கு நீங்க பதில் சொல்லல. பாபு வஃபாத்திர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துவஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள். என்ன அர்த்தம் வஃபாத் ஆனார்கள்? ஜிஸ்ம் உயிர் உடல் ரெண்டும் சேர்ந்து மேலே இந்த முழுமையான பிடிக்கப்பட்டது என்றா பொருள் இல்லை. பாருங்க, கவனமா கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போன்று ஃபலம்மா தவஃபைதனி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போன்று நானும் சொல்லுவேன் என்று சொன்ன அந்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கும். அந்த ரசூலோட வஃபாத் எப்படி நடந்திருந்தது? தாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், துவஃபியா, வஃபாத் ஆகிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 இயர்ஸ் 63வது வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த ரிவாயத்தை நான் புகாரில் எடுத்து காட்டினேன், பதில் சொல்லவில்லை. தூஃபி என்பதற்கு இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷரில் தன்னை பற்றி சொல்லக்கூடும் அந்த நேரத்திலும் என்னது, கமா காலல் அப்துல் சாலிஹு குந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம் வ அகூலு கமா காலல் அப்துல் சாலிஹு குந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம். பாருங்கள், இதுக்கு நீங்க இதுவரை பதில் சொல்லவில்லை. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத் நடைபெற்றதோ அவ்வாறே என்னுடைய வஃபாத்தும் நடைபெற்றிருக்கின்றது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடல் உயிர் ரெண்டும் ஒன்றாக சேர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் உயிர் ரெண்டும் எடுக்கப்பட்டு சென்று விட்டார்கள் என்றால் சரி, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அவ்வாறு இல்லை. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி
அவருடைய உயிர் பிரிந்து உடலை பார்த்து உடல் புதைக்கம் செய்யப்பட்டது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், துவஃபியா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் நடைபெற்றது என்று. அந்த பாபின் பெயரே பாபுல் வஃபாத் என்பதா. ஆகவே வஃபா என்பது ரூட் இல்லை, வஃபாத் என்பதுதான் ரூட். இது நான் உங்களுக்கு முன்னால் நேற்றும் சொல்லியிருந்தேன். வருண்டு ஃபிரௌன் தான் ஒரு இலாஹ் என்று சொன்னதாக சொன்னீர்கள். சொல்லட்டும். ஆனால் எங்கிட்ட கேள்வி, ஃபிரௌன் என்ன வணங்க வேண்டும் என்று சொன்னதாகவும் அப்போதுள்ள மக்கள் ஃபிரௌனை வணங்கி கொண்டிருந்ததாகவும் சான்ற வேண்டும். ஃபிரௌன் தான் ரப்புல் ஆலா என்பதின் பொருள் இலாஹ் என்று சொன்னதாக நீங்க சொன்னீர்கள். சரி, ஆனால் என்ன வணங்க வேண்டும் என்று சொன்னதாகவும் அவ்வாறு ஃபிரௌனை ஏற்றுக்கொண்டவர்கள் வணங்கி கொண்டிருந்ததாகவும் சான்று காட்டவில்லை. மாறா என்ன சொன்னாங்க, அந்த ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்கள் ஃபிரௌனிடம் கேட்கின்றார்கள், அல்லாஹ் மூசாவையும் அவருடைய சமுதாயம் இப்படியே விட்டு விடுவீர்களா? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பூமியில் பெரிய குழப்பங்கள் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வத்ததருக்கா, உன்னை விட்டு விடுகிறார்கள், புறக்கணிக்கின்றார்கள். வத்ததரு ஆலிஹதகா, இதுக்கு பதில் சொல்லல நீ. வத்ததரு ஆலிஹதகா, நீ எந்த கடவுள்களை வணிகொண்டிருக்கின்றீர்களோ அந்த கடவுள்களை, அந்த இலாகுகளை இவர்கள் விட்டு விடுகிறார்கள். இதில் என்ன தெரிகின்றது? ஃபிரௌன் இலாஹி என்று சொல்லி இருந்தாலும் ஃபிரௌன் ஏராளமான கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு முஷ்ரிக்கன் தெரிகின்றது. நான் வணங்கிக் கொண்டிருக்கும் கடவுள்களை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் என்ன நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லவில்லை. சொல்லி இருந்ததுன்னா என்ன நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடன் சார்ந்த மக்கள் அவர்களை வணங்கி கொண்டிருந்ததாக திருக்குர்ஆன் எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்கிறேன். ஆகவே இது உங்கள் இந்த சார்ந்து செய்வராது என்று கூற விரும்புகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. தெளிவா அழுத்தமா விடை சொல்லப்பட்டதுக்கு கூட திருப்பி அதையே கேட்கிறாங்க. இது ஒரு பாலிசியா? இது என்னன்னு என்ன செய்யல, எனக்கு விளங்கல. சரி, அது இருந்துட்டு போகுது. இப்போ அது கவனிங்க. முந்தி சொன்னதுல இருந்தே சொல்றேன் உங்களுக்கு. பல விஷயங்களுக்கு சொல்ல அது புதுசா ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உள்ளதீன ததுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன ஷையன் வஹும் யுஹ்லகூன் அப்படிங்கிறத அடிக்கடி வாசித்தீர்கள். குர்ஆன்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல எதுவுன தான் இருக்கிறது, ததுஊன கிடையாது என்றீர்கள். குர்ஆன்ல ஒரு கவனக்குறைவா வாசித்ததை சுட்டி காட்டியதற்கு ரொம்ப நன்றி. அடுத்த நிமிஷத்துல நீங்க ஒரு ஆயத்தை வாசிங்க, மா அபதுனாகும் மாலகும் பிதாலிக்கு மின் இல்மின் இன்ஹும் இல்லா கானூ யஹ்ருசூன் அப்படின்னு வாசிங்க. இன்ஹும் இல்லா கானூ யஹ்ருசூன். இந்த கானூன்னு குர்ஆன்ல இருக்கான்னு கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. அதாவது விஷயம் இல்லாத நேரத்தில் இப்ப தப்ப சுட்டி காட்டுறேன். நன்றி. அதுக்கு அது விஷயம் குர்ஆன்ல வந்ததுனால நன்றி. அதை சொல்லி வாய் மூடிட்டு அடுத்து வாசிச்ச ஆயத்துல இன்னும் இல்லா யஹ்ருசூன் குர்ஆன்ல இருக்குது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இன்னும் இல்லா கானூ யஹ்ருசூன். தேயாக்குறது ஒரு கவனக்குறைவு. கானூன்னு பெரிய வார்த்தையை சேர்க்கிறது அதிகப்படி
கூடுதலான கவனக்குறைவு இல்லையா? ஏங்கிறது தேங்கிறது புள்ளிதான டிஃபரன்ஸ். பார்க்கும்போது எது குணம் அது குணம் ஒரே மாதிரி புள்ளியை கவனிக்கலன்னா காணுன்ற ஒரு வார்த்தையவே நினைச்சீங்க சேர்த்தீங்க. அது இதே மாதிரி நிறைய சொல்ல போறேன். இப்ப இதான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தாருக்கா அப்படி. அதே மாதிரி இப்ப வாசிங்க ததறக்க என்னது வாசிங்க ஓ ததறக்க ஓ ததறு மூசாண்டிங்க. திருப்பி போட்டு கேட்டுக்கலாம். குரான்ல எப்படி இருக்கு? எதறதான் இருக்குது இல்லையா? இல்ல எதறக்கன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹதீஸ கிராமரா வாசிங்கல அதுல எக்கச்சக்கமான பிழைகள் விட்டீங்க. அதை போட்டு காட்டு அதையும் சுட்டி காட்ட வேண்டி வரும். என்ன அது வேணான்னு நம்ம விட்டோம். பாயிண்ட்டுக்கு முக்கியம் கொடுக்கணுமே தவிர இப்படி சொல்வதன் மூலமா இப்படிதான் இவங்க செய்வாங்கன்னு காட்ட பார்த்தீங்க. அதுக்காண்டி நாங்களும் என்ன செய்யறோம்? அது மாதிரி ஒன்னு சுட்டி காட்டிக்கிறோம் முதல்ல. அதுக்கு சொல்ல வந்தேன். அடுத்தது ஒண்ணு ஒன்னா வர்றேன். அவு தர்கா விசமா, இந்த ஆயத்தை நாங்கள் எடுத்து வைத்தோம், இதற்கு பதிலே சொல்லல அப்படின்ட்டீங்க. உண்மையிலே பதில் சொல்லலன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றீங்களா? அல்ல அந்த நேரத்தில் இங்க இல்லையா? வேற ஏதாவது எழுதிட்டு இருந்தீங்களா? பதில் அதை சொன்னதுக்கு தெளிவா இருக்கு. நானா இருந்தா கூட 10ல் 1 மறந்துருப்போம்னு சொல்லுவேன். அதை தனியா அவர் சொன்னார். ஜபர்லா வந்து நினைச்சாரு, அதை தர்கா விசமாய்க்குன்னு தனியா ஃபுல்லா நினைச்சாரு, விளக்கம் சொன்னார். சொன்னதை நீங்க என்ன செய்றீங்க? அவர் தர்கா விசமாயை சொன்னோம், அதுக்கு ஹல் குந்து இல்லா பசர் ரசூலாவை சொல்லி பதில் சொல்லவில்லைன்னு அடியோடு மறந்துட்டீங்க. சொல்லப்பட்ட பதில அரை மணி நேரம் அதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து இல்லைன்ட்டீங்க. அது எடுங்க ஆயுத இல்லைன்றதுனால இதான் குரான் அது கொடுங்க. குரான தாங்க ஏன்தான் இருக்கா? ரைட் ரைட் பாருங்க. அவ தர்காவிஸ்தமாய்க்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க என்ன சொன்னோம், ரிப்பீட் பண்ணி பாத்துக்கிறோம். சொன்னோமா புதுசா சொல்றோமாண்டு. நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கு நாங்க எப்போ பதில் சொல்லிட்டோம். அந்த பதில் அப்படியே ஒரு மாதிரியா ஒதுக்கிட்டு மக்கள் மத்தியில இப்படி சொன்னோம் பதில் சொல்லவில்லைன்னு கடைசி நேரத்தில் நெருங்க சொல்லிட்டு போயிட்டா இதுக்கெல்லாம் பதில் சொல்லல போல இருக்குன்னு நீங்க மக்கள் நினைச்சுவாங்க. முந்தி சொன்னோம், முந்தி இப்ப சொன்னது முந்தி சொன்னோம்னு சொல்றது ரெக்கார்ட் ஆகுது. முந்தி சொன்னமான்னு ஒரு ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு செய்யும், அதுவும் தெரியும். என்ன யார் சொன்னா? இவர் சொன்னார், தர்காத் ஜபர்லா சொன்னார். ஆளையும் சொல்றேன். என்ன சொன்னோம்? நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? காபிர்கள்லாம் வந்து கேட்டாங்க நபிசல்லாஹு, நீ வானத்துல ஏறி போ, உன்னை அப்பதான் நம்புவோம் அப்படின்னாங்க. நீங்க ஏறி போறத நாங்க நம்ப மாட்டோம், மேல இருந்து நாங்க படிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை கொண்டு வரணும், அப்பதான் நம்புவோம் அப்படின்னு காபிர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? நான் பஷர் தானப்பா, ரசூல் தானே, பஷராலையும் ரசூலாலையும் ஏறிலாம் போக முடியுமா மேல இப்படின்னு நீங்க எடுத்து வச்சீங்க. இதுக்கு நாங்க என்ன சொன்னோம் இப்ப சொல்லல, என்ன நாங்க சொன்னோம் அதையும் ஞாபகப்படுத்துறேன். இப்ப சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறேன், திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இதை வந்து வேற மாதிரி போக கூடாது. நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன், நீங்க வருத்தப்படக்கூடாது. முந்தி சொன்ன மறந்ததுனால இன்னொரு தடவை சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன்னு சொல்றேன். அதனால இனிமே சொல்றதையாவது சொன்னதை ஒத்துக்கிட்டு சொல்லாத இருந்தா சொல்லுங்க. என்ன சொன்னோம் அது ஆரம்பத்தில இருந்து பாருங்க. நாங்க சொன்னோம் உங்கள்கிட்ட என்னென்ன பார்க்க சொன்னோம். அந்த மக்கள் வந்து கேட்டாங்க, காலு நீங்க சொன்ன வசனம் 93, நாங்க சொன்ன வசனம் 90ல இருந்தே பாருங்க. அங்கதான் கோரிக்கை ஆரம்பிக்குது. காலு அந்த மக்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், லன்னூமினலக்க உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், ஹத்தா தப்ஜுரலனா மினல் அருள் எம்புஹா இந்த பூமியிலே ஒரு நீரூற்றை நீ ஓடச் செய்கிற வரைக்கும் நாங்க உன்னை நம்ப மாட்டோம். பூமியில ஒரு நீரூற்றை ஓட செய்யணும் என்று அவங்க கேட்டாங்க. ஒரு கோரிக்கை. அடுத்து கேட்டாங்க, அவ் எல்லாம் சேர்த்து இல்ல, அல்லது இதை செய்யி, அல்லது தக்கூனலக்க ஜன்னத்துன் மின் நகையிலின் வழினபின் பேரீச்சை திராட்சை தோட்டங்கள் உனக்கு இருக்க வேண்டும். தோட்டங்கள் இல்ல, ஒரு தோட்டம், ஜன்னத்துன் தோட்டங்கள் கூட இல்ல, பேரீச்சை திராட்சையில உள்ள ஒரு தோட்டம் உனக்கு இருக்க வேண்டும். பஜ்ரல் அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா அதுக்கு இடையில ஆறுகளையும் நீ ஓட செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அல்லது அவ் அல்லது துஸ்கித சமாக கமாசாம்த நீ நினைக்கிற மாதிரி இந்த வானத்தை விழச் செய்யணும், அலைனா எங்கள் மீது என்ன செய்யணும், இந்த வானத்தை விழச் செய்யணும், இடிந்து கிசபன் துண்டு துண்டா விழச் செய்யணும், இதையாவது செய்யும். அவ் அல்லது
தஅத்திய பில்லாஹி, அல்லாஹ்வையே கொண்டு வா. நீ கேட்கல ஈசாத்தை கொண்டு காட்டுண்டு, அது மாதிரி அல்லாஹ்வே கொண்டு வா. ஒல் மலாயிகத்தி, மலாயிகத்தையே கொண்டு வா. கபீலா, கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து காட்டு. அவ் அல்லது யக்கூனலக்க பைத்துன் மின் சுகுருபின், தங்கத்தினால் உனக்கு ஊடு ஒண்ணு இருக்கணும், அல்லதுதான். அதுக்கப்புறம் தான் அவ் தர்கா பிஸ்ஸமா, வானத்துல நீ ஏறி போகணும். இவ்வளவு கோரிக்கை நல்லா விளங்கிக்கிறங்க. இத்தனை கோரிக்கை அந்த மக்கள் வைக்கிறாங்க. இத்தனை கோரிக்கைக்கும் சேர்த்த பதில் தான் ஹல் குன்து இல்லா பஷர் ரசூலாங்கிறது. இது பஷராலும் ரசூலாலும் வானத்தில் ஏற முடியாது என்று தெரிகிறது அல்லவான்னு கேட்டீங்கன்னா, பஷருக்கும் ரசூலுக்கும் தோட்டம் இருக்கா? தோட்டம் உனக்கு ஒண்ணு இருக்கணும்னு கேட்டான். நீங்க இதை வச்சுக்கிட்டு முடியாத கடைசி வழக்கம் போலவே அவ தற்காபிசமான்னு வழக்கம் போல என்ன செஞ்சீங்க? தற்காபிசமான்னு கேட்டா முடியாதுன்ட்டாங்க. தற்காபிசமா மட்டுமா கேட்டான்? உனக்கு ஒரு தோட்டம் இருக்கணும்னா, 2 தோட்டம் இருந்துச்சு நல்லா சொல்லி காட்டுறான் ஒரு ஆளுக்கு. அதாவது அவ தக்குனுலக்க ஜன்ன தைனி, உனக்கு 2 தோட்டம் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லா சொல்லி காட்டுறான். 2 தோட்டம் எல்லாம் இருந்திருக்கு. அதனால ஒரு தோட்டம் ஒரு ரசூலுக்கு இருக்கிறது ஒரு ஆச்சரியமானது இல்லை. அப்ப தோட்டம் இருக்குன்னு கேட்டதுனால, தோட்டம் இருப்பது ஒரு பஷருக்கும் ரசூலுக்கும் ஒரு தோட்டம் இருக்கக்கூடாது. சுலைமானுக்கு பெரிய முழுக்க ஆட்சி, அது பொய், முடியாது. பஷருக்கு ரசூலுக்கு முடியாத, தோட்டமே இருக்கக்கூடாது நல்லா சொல்றானே. அப்ப இதுல இருந்து இது எதுக்கு ரசூல்லா சொல்றாங்க தெரியுமா? அல்லா நாடு நாத்தாப்பா அதை செய்வான், ஏன் இஷ்டப்படி இதுல எதுவும் செய்ய முடியாது. இது அறவே நடைமுறை சாத்தியமே இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. என்னால அதை நிகழ்த்தி காட்ட முடியாது. நான் மனுஷன், இறைவன் அனுமதிச்சா நான் நடத்தி காட்டுவேன். அதுக்கு அதான் அர்த்தம். இறைவன் அனுமதித்தால், இது ஒன்றிப்புலகும் மசலன் ரஜுலைனி, 2 மனிதர்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஜால்நாளி அகதிகமா ஜன்னத்தைனி, அவர்களில் ஒருவருக்கு 2 ஜன்னத்தை கொடுத்திருந்தோம். மீன் ஆனாபி, திராட்சையை கொடுத்திருந்தோம். அப்பனாகமா பின் அகலின், பேரிச்சத்தையும் சுற்றி வளர்த்திருந்தோம். பேரிச்ச திராட்சை தோட்டம், எந்த பேரிச்ச திராட்சை தோட்டம் ஒன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்க முடியாதோ அது 2 இருந்துச்சு ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கு இல்லையா? அப்ப மேலே ஏறி செல்வதை பஷரால் முடியாது, ரசூலால் முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள். இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. இருக்குன்னு கேட்டதுனால, தோட்டம் இருப்பது ஒரு பஷருக்கும் ரசூலுக்கும் ஒரு தோட்டம் இருக்கக்கூடாது. சுலைமானுக்கு பெரிய முழுக்க ஆட்சி, அது பொய், முடியாது. பஷருக்கு ரசூலுக்கு முடியாத, தோட்டமே இருக்கக்கூடாது நல்லா சொல்றானே. அப்ப இதுல இருந்து இது எதுக்கு ரசூல்லா சொல்றாங்க தெரியுமா? அல்லா நாடு நாத்தாப்பா அதை செய்வான், ஏன் இஷ்டப்படி இதுல எதுவும் செய்ய முடியாது. இது அறவே நடைமுறை சாத்தியமே இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல.
என்னால அதை நிகழ்த்தி காட்ட முடியாது, நான் மனுஷன். இறைவன் அனுமதிச்சா நான் நடத்தி காட்டுவேன். அதுக்கு அதான் அர்த்தம். இறைவன் அனுமதித்தால் இது ஒன்றிப்புலகும் மசலன் ரஜுலைனி, 2 மனிதர்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஜால்நாளி அகதிகமா ஜன்னத்தைனி, அவர்களில் ஒருவருக்கு 2 ஜன்னத்தை கொடுத்திருந்தோம். மீன் ஆனாபி திராட்சையை கொடுத்திருந்தோம். அப்பனாகமா பி நகலின் பேரிச்சத்தையும் சுற்றி வளர்த்திருந்தோம். பேரிச்ச திராட்சை தோட்டம். எந்த பேரிச்ச திராட்சை தோட்டம் ஒன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்க முடியாதோ அது 2 இருந்துச்சு ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கு இல்லையா? அப்ப மேலே ஏறி செல்வதை பஷரால் முடியாது, ரசூலால் முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஒரு தோட்டம் ஒன்று இருப்பது பஷராலும் ரசூலாலும் முடியாது. ஆடு மாட்டுக்கு தான் தோட்டம் இருக்கணுமே தவிர பஷர்களுக்கு, மனிதனுக்கு தோட்டம் இருக்கக்கூடாது. கில்தல் ஜன்னத்தை ஆத்த தூக்குலகா குளம் தொகுதி செய்யா, இது நிறைய வருது. ஜன்னத்தினியா காட்டுறாங்க, அது வேண்டியது இல்லை. அப்ப உங்க வாதப்படி கரெக்டா பதில் கரெக்டா சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. இதுதான் உங்கள் வாதம் என்றால் மேலே ஏறி செல்வது என்பதற்கு பஷராலும் ரசூலாலும் முடியாது என்றுதான் இந்த வசனம் சொல்லுதுன்னா, இதுக்கு முந்தி சொன்ன அத்தனை கோரிக்கைகளும் பஷராலும் முடியாது, ரசூலாலும் முடியாது. அப்ப மனிதனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. தங்கத்தால ஒரு வீடு இருக்கிற பெரிய நடக்கவே முடியாத காரியமா? குர்ன சுல்தான் நினைச்சா 9 தங்கத்துல வீடு கட்டுவான், தங்க வீடு 9 கட்டுவான், முடியும், சாத்தியமானதுதான். அப்ப சாத்தியம் ஒரு 6 ஓடுறது பெரிய விஷயமா? வெட்டி இங்கதான் கொண்டு பணம் இருந்துச்சுன்னா இங்க உள்ள ஆளையாவது வெட்டி கொண்டு போய் சேர்த்து பாலைவனமா இருந்தா கூட ஓட வைக்க முடியுமே, இது பெரிய விஷயமா? அப்ப இவ்வளவையும் கேட்டு இது புதுசா சொல்லல. இப்ப நான் சொல்லக்கூடியது புதுசா சொல்லல, முந்தி சொன்னோம். நீங்க என்ன சொல்றீங்க? தர்கா விசமான்னு சொன்னோம், மனிதனால் ஏற முடியாது சொன்னோம், இதுக்கு மாற்றமா இருக்கிறதுங்கிறீங்க. இதே ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டீங்க. நான் கேட்கிறேன், ஏன் இதுவே ஒரு வழக்கம் உங்களுக்கு? ஹக்க விளங்குறது நோக்கம் இருந்தா இந்த வழக்கம் வேணாம், தயவு செய்து. அதை கேட்டேன்னு சொல்லல, இதை கேட்டேன்னு சொல்லல, இப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்னத்துதான் சொல்லி இருந்தா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்து அவ்வளவு தெரியும். இந்த அணுகுமுறையே வேணாம். எதை சொல்லலைங்கிற சொல்லலன்னு சொல்லுங்க, இதை கேட்டேன்னு சொல்லலன்னு சொல்லுங்க. கடைசியா நான் கேட்பேன் பட்டியல் வேணும், எது சொல்லலன்னு. அந்த பட்டியலோட முடிச்சிருது. நாங்களும் கேட்போம் எது சொல்லலன்னு. அந்த பட்டியல் கடைசியா நிக்கட்டும். சும்மா அதை சொன்ன இது சொன்னு சொல்லக்கூடாது. அப்ப மக்களுக்கு எல்லாம் தெரியத்தான் போகுது. அதனால இந்த இதுவும் தெரியும், நான் அப்படி சுட்டி காட்டுறதும் சேர்ந்து தெரியும். நீங்க இதை கண்டுக்கிறாம இருந்தாலாவது அந்த பலவீனம் தெரியாம இருக்கும். சொல்லலங்கிறாங்க, அப்புறம் சொல்லி இருக்கிறாங்க, கடைசியில பார்த்தா முந்தைய சொல்லி இருக்கிறாங்க, சொன்ன ஆள வரைக்கும் காட்டுறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது அது நல்லா இருக்காது. அதனால இன்னும் அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பதிலை சொல்லி பதில் சொல்லிருக்கணும். என்ன செஞ்சுக்கணும்? தர்காவிசமா இப்படி சொன்னோம், அதுக்கு இப்படி சொன்னீங்க, அது சரியில்லைங்கணும். அப்ப அதுக்கு பதில் இல்லாதனாலதான் சொல்லலைங்கிறீங்க, சரிதானா? இது சொன்னது. அடுத்து வர்றாங்க. அதுக்கப்புறம் சொன்னீங்க ஒமன்னு அம்மிருகு நக்கிசுகு, நாங்க ஒவ்வொன்னையும் குறிச்சு சொன்னதை அடிப்போம், சொல்லாத மிச்சம் இருக்கும், மறுபடியும் சொல்லுவோம். ஒவ்வொன்னையும் குறிப்போம், வார்த்தைக்கு வார்த்தை குறிப்போம். நீங்க 1/2 மணி நேரம் பேசுனதை 1.5 பக்கத்துக்கு ஒத்த வார்த்தையில ஒமன் அம்மிருகு டக்குன்னு குறிச்சுக்கிறோம். இதுல என்ன சொன்னீங்கன்னு அப்படிதான் சொல்லிட்டு வரோம், எதையும் விடுறது இல்லை. அப்ப ஒமன்னு அம்மிருகு நக்கிசுகு ஃபில் ஹல்கி, கேட்டோம் பதில் இல்லை அப்படின்னீங்க. உண்மையிலேயே பதில் சொல்லலையாங்க? நான் பதில் சொன்னா இல்லையா? சொல்லி இருக்கிறேன். நீங்க என்ன கேக்குறீங்க? மனிதனுடைய இயல்பு பிரகாரம் அதுக்கு சொன்னதெல்லாம் தனியா குறிச்சு அதை ஒளிப்பதிவு நாடா ஓட விட்டு என்ன செஞ்சிருக்கிறேன்? சொல்லி இருக்கிறேன். மின்கு மயூருக்கு எல்லாம் அதுல சொல்லி மின்கு மயூரு அதுக்கு சொன்னது பூரா பாருங்க, அதுக்கு என்னென்னலாம் சொன்னேன்னு குறிச்சு வச்சிருக்கிறேன். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? இருந்து வாதம், ஒரு மனிதன் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு இப்படியே ஒரு முதுமை ஏற்பட்டு தான் ஆகணும் இப்படிங்கிறது அவனுடைய வாதமா எடுத்து வச்சீங்க. திரும்பவும் நீங்க கேட்டீங்க 2000 வருஷமா முதுமை ஏற்படவில்லையா? இந்த கேள்விக்கு 3 பதில் சொன்னேன், நம்பர் போட்டே சொன்னேன். 3ல 2 அடிபட்டு 1 மிச்சம் இருந்தாலும் உங்களுடைய கேள்வி நிக்காதுன்னு சொன்னேன். நம்பரை போட்டு சொல்லி 3 சொல்றேன். அந்த 3ல 2 அடிபட்டு போனா கூட 1 மிச்சமா இருந்தா கூட உங்க வாதம் அடிபட்டு போயிரும்லாம் சொன்னது நினைச்சு பாருங்க. வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. 3 சொல்றேன், 2 அடிபட்டு போனாலும் அது ஆகும் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் மேலே அல்லாவுக்கு வயசு இருக்குதான்னு கேட்டமே, அது எதுக்காக வந்த கேள்வின்னு யோசிச்சு பாருங்க, சொன்னமா இல்லையான்னு. இப்ப என்ன, அது தொடர்பா நடந்த கதையெல்லாம் சொல்றேன். அது தொடர்பா எது தொடர்பா? ஒமன் அம்மிருகு நக்கி சுதுபில் கல்கி மின்கும் மையுரத்து இல்ல அறுதலில் உமுறி
அதை கூட முதல் நாள் சொல்லாமல் விட்டு மையுரத்து அறுதலில் உமரியை நீங்க சொல்லும் பொழுது இதை நானே யாவப்படுத்தி சொல்லி ஒமன்னு அம்மிருகுன்னு நக்கி சுவையும் நீங்கள் சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் பதில் சொன்னேன். என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க மையுரத்து இலா அறுதலில் உமரி, ரெண்டும் ஒரே கருத்து தான். பல்லாத வயசு வந்து ஆகணுங்கிறதா நக்கி சுவுக்கு அர்த்தம், அறுதலில் உமருக்கும் கருத்து. அப்ப அதை வச்சு நீங்க சொன்னீங்க இதை வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதுமை ஏற்பட்டிருக்கணும், 2000 வயசு உடையவராக இருக்கணும், அந்த வயசுல வந்து என்னென்று அவர் பன்றியை கொள்ளுவாரு, உடைக்க முடியுமா சிலுவையே, அவருக்கு பாவம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நாங்க என்ன சொன்னோம்? அப்படியா வயசாயிருங்கிறீங்களா? அதாவது காலம் கடந்தால் வயசு ஏற்பட்ட தீரணும், அது விதிவிலக்கே கிடையாது, பொதுவான விதி. அப்படி விதிவிலக்கு இருந்தால் இந்த இடத்துலயே அது வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னீர்கள். ஞாபகம் இருக்குதா? சொல்லலங்கிறீங்க மனசார. அதுக்கு நாங்க சொன்னோம் உசைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வருஷம் கழிஞ்சிச்சு, 100 வருஷமா இருந்தாய, செத்தும் போகலை. அவரு என்ன செஞ்சாரு? தூங்கிக்கிட்டு தானே இருந்தாரு. தூக்கத்தினால முதுமைக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் ஏற்படத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னோம். அது ஏன் ஏற்படலன்னு கஷ்டம் பண்ணீங்க, அது நிக்கல. நீங்க உங்களுக்கே திருப்பி அதை நான் வளர்க்கவே தேவையில்லை. அது கஷ்பு 100 வருஷம் நடக்கிற சொன்னாண்டீங்க. அதுக்கு சொன்ன பதில நீங்க ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறீங்க. இன்னொரு தடவை வேண்டாம் கஷ்பு வார்த்தை எடுத்து வைங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதை விளக்குவோம். அது எவ்வளவு பெரிய அபத்தம்ங்கிறது விளக்கிக்குவோம். அது கஷ்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர் அதே லபிஸ்தா ரெண்டுலையும் வருது. எவ்வளவு நாள் இருந்தான்னு கேட்கிறான். அவர் லபிஸ்துன்னு தான் சொல்றாரு, இருந்தேன்னு தான் சொல்றாரு மேத்தாமி. 100 வருஷத்தினுடைய இது காட்டப்பட்டதுக்கு ஒரு அரபி வார்த்தை என்ன? அதுல எத்தனை வார்த்தை நீங்க கூட சேர்க்கிறீங்க? எவ்வளவு நாள் தங்கினா? 100 வருஷம் தங்கினேன். அது 100 வருஷம் தங்கினு என்ன சேர்க்கிறாங்க? 100 வருஷத்தில் நடக்க உள்ளவைகளை எனக்கு நீ காட்டி கொண்டிருந்தாய் அர்த்தமா? இது மாதிரி ஒரு முன்மாதிரியான ஒரு அர்த்தம் தான் காட்ட முடியுமா கேட்டோம். இல்ல. அப்ப 100 வருஷமா நகை அப்படி வளர்ந்து போயிருக்குமே, தாடி இவ்வளவு பெருசா இருக்குமே, எந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கே தெரியுமே. ஏன் வந்து ஒரு நாள் சொன்னாரு, இதை சொல்லலன்னு சொன்னதா அப்படி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னீங்க? பதில் இல்ல. அதுக்கு பதில் சொல்லல, வளர்ந்து போயிருக்குமேன்னு கேட்டோம். கஷ்பு நீங்க அட யாருக்கு கஷ்பு அவருக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு கியாமத் நாள் வரைக்கும் கஷ்பு இருந்துச்சு, அதை ரசூலே சொன்னாங்க. இவருக்கு கஷ்பு வந்துருச்சுங்கன்னு இவருக்கு தெரியல. நீங்க எப்படி கஷ்பு தான் அர்த்தம்னா எவ்வளவு நாள் தங்கினாய்க்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு நாளுக்கு கஷ்பு காட்டப்படுச்சுன்னு அர்த்தம். அவருன்னு சொல்றாரு ஒரு நாள் கஷ்புன்னு சொல்றாரு. உங்க வருத்தப்படி அல்லாஹ் சொன்னா இல்ல 100 நாள் 100 வருஷத்துக்கு கஷ்புங்கிறான். அப்ப என்னங்க இது? ஏதாவது பொருந்துதா? இது விவரத்தோடு தான் நீங்க சொல்றீங்களான்லாம் நான் கேட்டேனே. இவ்வளவு இது தொடர்ந்து எவ்வளவு விஷயம் அடுத்தடுத்து இருக்குது. அந்த ஆயத்தை திரும்ப வாசி இவ்வளவு ஸ்டேஜை கடந்து வந்திருக்கிறோம். மண்ணு அமீரோவுக்கு இந்த சொல்லி முடிச்சிடுறேன். 1/2 மணி நேரம் 10ஆதுங்கிற அளவுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இதுக்கு சொல்லவில்லை. கேட்கறவங்க என்ன செய்வாங்க? ஓஹோ இதுக்கு சொல்லல, இதான் நோக்கம். அப்படி விவரம் கேட்டவர்கள் நாங்க நினைக்கல. மக்களை கவனமா தான் இருப்பாங்க. அடுத்து உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னோம். அடுத்து என்ன செய்ய? அந்த ஊர் கதையை சொல்லி, ஊர் கதைன்னு அதான் கரியா, அந்த ஊர் கதையை சொல்லிட்டு கஷ்புன்னு சொன்னீங்க. நாங்க என்ன செஞ்சோம்? கஷ்பு விஷயத்தை எல்லாம் தெளிவா சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கழுதை கிடந்தது, ஷராபு தாமுலாம் இருக்குது, பூலாம் கெட்டு போகாம இருக்குது, அதனால கஷ்டம் பண்ணீங்க. அதுல எதுக்குமான கேள்வி எழுப்பணும். கழுதையை சொன்னோம். இந்த வேற கழுதை, இது இந்த கழுதை வேற, அந்த கழுதை வேற, இன்னொரு கழுதை வருது. அப்ப இந்த கழுதை விஷயத்தெல்லாம் சொல்லி கழுதை எலும்பையெல்லாம் சுட்டி காட்டி பதிலே இல்லை. அதுக்கப்புறம் என்ன? அடுத்து இதே இடத்தில் இல்லா ஈசா வரணும்னு சொன்னீங்க. இதே இடத்திலே வரணும்னு நீங்க சொன்னீங்க. மௌலவி உமர் சாஹிப் அவர்கள் சொன்னீர்கள். இதே இடத்தில் வரணுமா? இதுதான் சொல்ல வேண்டிய பொருத்தமான இடம், இங்கதான் அதை சொல்லி ஆக வேண்டும் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்படிங்களா? இதே இடத்துல வரணுங்களா? இதே இடத்துலயே இந்த ஆயத்தை முன்னாடி இருந்து பார்ப்போம். இதே இடத்துல அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த ஆயத்து ஒரு ஆயத்தினுடைய சின்ன துண்டு இப்படிலாம் சொன்னோம். பெரிய ஒரு ஆயத்துடைய சின்ன துண்டு இது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன ஆரம்பத்துல இன்னா கலக்கனாக்கு யாய்கன்னாஸ், மனிதர்களே இன்னா கலக்கனாக்கு மின் துராபின், உங்களை மண்ணில இருந்து படைச்சோம், சும்மமின் நுத்பத்தின், நுத்பாவில இருந்து படைச்சோம் நல்லா சொல்றான். மொத்த மனிதனையும் கூப்பிட்டு போய் சொல்றான். உங்க மனசுக்கு பிரகாரம் என்ன அர்த்தம்? மனிதன் நுத்பாவில் படைக்கப்பட்டான். ஈசா வந்து மனிதர், அதனால அவர் நுத்பாவில் இருந்து படைக்கப்பட்டார் அப்படி எல்லாம் வரும். அப்ப இப்படிலாம் வருது. இந்த நுத்பாவிலிருந்து படைக்கப்பட்டார் என்பதற்கு எந்த இடத்துல நுத்பாவில படைச்சதா சொல்றோமோ அந்த இடத்துலான விதிவிலக்கு வரணும். உங்க அதப்படி இங்கேயே இல்லா ஈசா இல்ல அதே இடத்துல தான் பாயிண்ட். இந்த மசல ஈசா நீங்க போனீங்க, நாங்க என்னமோ ஈசா வந்து நுத்பாவில நாங்க கேட்டது தெரியுமா? இந்த இடத்தில் இல்லா ஈசான்னு வரணும்னு தான் நீங்க எதிர்பார்த்து கேட்டீங்க. வேற இடத்துல சொன்னா ஏத்துக்கிற மாட்டோங்கிற அடிப்படையில இந்த இடத்தில் இல்லா ஈசா இல்லையே, பிறகு ஏன் அவர் நுத்பாவிலிருந்து படைக்கப்பட்டது? நீங்க அப்புறம் நுத்பாவுக்கு பொம்பளை நுத்பா நீங்க
தந்தை இல்லாம பிறந்த நுத்துவா பொருந்தது. நீங்க நுத்துவாவுக்கு பொம்பளை நுத்துவான்னு அர்த்தம்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லும் போது அந்த அர்த்தம் வைங்க. பொம்பளை நுத்துவான்னு அதையும் கேட்டேன். அவருக்கு சொல்லும் போது மட்டும் பொம்பளை நுத்துவா, மற்றவர்களை பத்தி பேசும்போது மட்டும் பொம்பளை ஆம்பளை கலந்து நுத்துவா அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்டேன். மௌனம், பதில் இல்ல, நாங்க பதில் சொல்லலங்கிறீங்க இல்ல. அடுத்து அதுக்கப்புறம் இந்த 1000 வருஷம் விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டணும். இந்த 3ல இந்த 1000 வருஷத்துக்கு என்னமோ கேட்டீங்க, அல்லாவுக்கு வயசு கூடுற மாதிரி ஒரு சிற்கான வார்த்தை சொன்னீங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி அந்த அர்த்தம் கிடையாதுன்னு நாங்க தெளிவா நிரூபிச்சிட்டோம். இந்த 3ல 2 அடி விட்டு போய் 1க்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாட்டா கூட என்னாச்சு, மையுரத்தியில ஆறுதலில் முறிங்கிறத வைத்து உங்களுக்கு எந்த வாதமும் எழுப்ப முடியாதுன்னு இவ்வளவு தெளிவா சொல்லி மண் அம்மீர் சொல்லி சொன்னது பூராத்தையும் அப்படியே சொல்லல, சுருக்கி சொல்றேன். இன்னும் விரிவா இதை சொன்னோம். இதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, எடுத்து வைத்தோம். எவ்வளவு லேசா சொல்லிட்டு போயிருக்கீங்க. எவ்வளவு எளிமையான ஒரு வார்த்தையில இது எங்களை எவ்வளவு புண்படுத்தும். ஒரு ஆயத்தை சொல்லிட்டு இது எடுத்து வைத்தோம் பதில் சொல்லவில்லைன்னா நாங்க கஷ்டப்பட்டு இதுக்கு ஒவ்வொரு தடவை இதையே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அது உங்களுக்கு நல்லதா இருக்கான்னு கேட்கறோம். சொன்ன இதுக்கு ஒரு பதில் சொன்னீர்கள், பரிசீலிக்கிறோம் அப்படி சொல்லுங்க, பதில் சொல்றோம்னு சொல்லுங்க. பரிசீலிக்கிறோம்னு சொல்லுங்க, பதில் சொல்றோம்னு சொல்லுங்க, அல்லது என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லுங்க. அதான் செய்யணும். அடுத்து நீங்க சொன்னீங்க இங்கேயும் மன்னிக்க காட்டினீங்க. ஒமன் அமீருங்கிறத இப்போ ஒரு சொல்லிவிட்டு இப்போ மன்னிக்க வேற வார்த்தையில சொன்னீங்க. மனிதனுக்கு உள்ள பொது விதியா எல்லாம் சொல்றான், ஈசா மனிதர், அதனால ஒரு முதுமை வரணும் அப்படின்னு. அப்ப உசைர் மனிதர் இல்லையான்னு நாங்க திருப்பி இப்பவும் கேட்போம். அதே கேள்வி முந்தி கேட்ட கேள்வி மிச்சமா இருக்கு. ஈசா மனிதர்ங்கிற காரணத்தை காட்டி முதுமை வரும்னு சொன்னீங்கன்னா இது அப்படிதான் ஆகாது, எந்த விதிவிலக்கும் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா உசைர் மனிதர் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்ப வரணும். அதுக்கடுத்து குர்ஆனிலிருந்து நீங்கள் காட்ட வேண்டும். அடிக்கடி சொல்றீங்க அப்பாவுக்கு கைப்பற்றின அர்த்தம் என்ன செய்யணும், குர்ஆனிலிருந்து காட்ட வேண்டும். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார் என்று குர்ஆனிலிருந்து காட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க வேதத்துல தவஃபைத்தங்கிற அந்த ஒரு வசனம் தான் உங்க இதுல குர்ஆன் அர்த்தம், வேற எதுவும் குர்ஆன் கிடையாது. ஏதான் உங்களுக்கு குர்ஆன் அப்படி சொல்லவும் செஞ்சீங்க. தவஃபைத்த என்ற வசனத்தில் இருந்தே காட்ட முடியுமான்னு நீங்க குர்ஆன் சொல்ற என்ன தெரியுமா, பலம்மா தவஃபைத்த தான். இப்ப நான் கேட்டமே அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்துங்கிறது அது என்ன கதையா குர்ஆனாங்கறேன், அது குர்ஆன் இல்லையா? இந்த மாதிரி பலம்மா தவஃபைத்து குர்ஆனில் எல்லாம் சொல்றான். அவுசானி பிஸ்ஸலாத்து வேற யாரோ சொல்றான். அப்ப குர்ஆன்ல அவுசானி பிஸ்ஸலாத்தை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று குர்ஆன்ல இருந்து ப்ரூவ் பண்றோம். குர்ஆனில் இருந்து பண்ணணும்னு சொல்லி தசதிருப்புறீங்க. குர்ஆன்ல இருந்து நாங்க பண்ண மாதிரி நீங்க குர்ஆன்ல இருந்து பண்ண மாதிரி அவுசானிகளையும் அல்மசீகளையும் அது ரெண்டும் குர்ஆனில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ப்ரூவ் செய்துவிட்டு அந்த உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு முரண்படக்கூடாது என்பதற்காக இன்னொரு கணல கவனிங்க, உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு முரண்படக்கூடாது என்பதற்காக தவஃபைத்தனி என்பதற்கு கைப்பற்றுதல் என்று அர்த்தமும் இருக்கிற காரணத்தினால் அதற்கு முரண்படக்கூடாது என்பதற்காக அதையும் இதையும் இணைக்கும் விதமாக கைப்பற்றிய பொழுது என்று சொல்றோண்டு அப்படின்னு சொன்னோம். சொல்லல குர்ஆன்ல இருந்து சொல்லல இப்படி சொன்னோமா? அப்ப அல்லாஹ் சொன்னா ஏத்துக்க மாட்டோம் நாங்க சொன்னோமா? குர்ஆன்ல இருந்து தானங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றும் குர்ஆன் ஆயத்தானுங்க. உமனுக்கு மையுரத்தில ஆறுதல் முறைக்கு நாங்க பதில் சொன்னதெல்லாம் கதையை வச்சா சொன்னோம். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கதையாது குர்ஆனா? இப்ப நீங்க வாசிக்கிற குர்ஆன் நாங்க வாசிச்சது குர்ஆன் இல்லையா? கவனிக்கணும், அதுக்கு சொல்றேன். அப்புறம் திரும்பவும் கேட்கறீங்க. முதல்ல சொல்லிட்டேன், எங்க இருக்கார் எப்படி இருக்கிறாருங்கிற கேள்வி இல்ல, தலைப்பும் அது இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? அப்ப சொல்லிருக்கணும் நீங்க எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன சாப்பிடுகிறார். தலைப்பின் கீழ் விவாதம் நடத்தணும், தலைப்பின் கீழ் நடத்தணும். எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா எங்கே இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு தலைப்பை போடுங்க. இங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருக்கிறாரா இல்லையாங்கிறதா பேச்சு. தலைப்புல என்ன எழுதி ஒப்பந்தத்தை படிங்க. ஒரு இதையும் கவனிக்காம நீங்க வாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துல நீங்க சொல்லவில்லைங்கிறீங்க. நாங்க அதை பத்தி ஒரு கருத்து சொல்ல நாங்க சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். அப்போ எங்க இருக்காரு நாங்க சொல்லவே மாட்டோம். இருந்தாலும் ஏன் தலைப்புல சேர்த்தான் சொல்லுவோம். எங்களுக்கு நோக்கம் என்ன, தலைப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, அவர் எங்கே இருக்கிறார். அந்த கேள்வி அனாவசியமானது நாங்க நினைக்கிறோம். என்ன தலைப்பு எழுதியிருக்கு பாருங்க. 3 தலைப்புகளில் விவாதத்திற்கான தலைப்புகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டாரா அல்ல உயிரோடு இருந்தாரா, இதை தவிர எந்த ஒரு வார்த்தையும் அடிஷனலா இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு நான் வசனம் சொல்லிருச்சுன்னா அதோட டாபிக் க்ளோஸ், நிரூபிச்சிட்டோம். நாங்க தனியாக நிரூபிக்க போறோம், அது வேற. உங்க ஆதாரத்தில் இருந்தே நிரூபிச்சிட்டோம். அப்புறம் எங்கே இருக்கிறார் அந்த சந்தேகம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா அதை கொஞ்சம் விவரமா ஒரு வாதம் வைக்கும் சொன்னா எங்கேங்கிறதையும் விவாதிப்போம்.
அதுக்கு நாங்க தயார். அதுக்கு ஒரு 3 நாள் இப்ப இருந்தே கண்டினியூவா 3 நாள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இந்த 9 நாள் முடிஞ்சவன நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம். இது சம்பந்தமா உள்ள அவ்வளவு அலசலுக்கு நாங்க ரெடி. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு அவகாசம் எடுத்து எங்கே எப்படிங்கிறத பேசுவோம்னாலும் அதை பேசுவோம். எல்லாத்துக்கும் இந்த எங்கே எப்படி எந்த அணுகுமுறை இருக்கிறது. அதனால தலைப்பு என்ன அதுலதான் பேசணும். அதனால அப்படி இருந்தும் கூட இந்த எங்க எப்படி எல்லாம் கேட்காதீங்க தயவு செய்து. அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு தெரியும் எங்கே எப்படி வைக்கணுங்கிறது. நீங்க அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்காதீங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னீங்க நீங்க ஒண்ணுக்கு சொல்றீங்க பதில். நாங்க பதில் சொன்னது ஒரு விஷயத்துல ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க. என்ன விஷயம்? இந்த மலக்குகள் வணங்கின விஷயத்துக்கு. மலக்குகள் வணங்கினாங்களா இல்லையா? அந்த மலக்குகள் வணங்கின விஷயத்துக்கு நாங்க பதில் சொன்னதாக ஒப்புக்கொண்டு அதுக்கு இப்பதான் பதில் சொன்னீங்க. அது ஒன்னதான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. நான் சொன்னதுலயே இந்த மலக்குகளை வணங்கினாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க இப்ப சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? லவ்ஷார் ரஹ்மானுமா அபதுனாகும். நீங்க சொன்னதை ஞாபகப்படுத்துறேன், தயவு செய்து கவனிங்க, அப்புறம் சொல்லன்றாதீங்க. லவ்ஷார் ரஹ்மானுமா அபதுனாகும். ரஹ்மான் நாடி இருந்தா நாங்க வணங்கி இருக்க மாட்டோம். நீங்க வாழ்த்தது மாலகும் பிதாலிக்க மின் இல்மின். இது பற்றி அவர்களுக்கு எந்த இல்மும் இல்ல. இன்கும் இல்லா கானு யக்ருசூன். கானு விட்டு தப்ப வாழ்த்தீங்க. இன்கும் இல்லா யக்ருசூன் அப்படின்னு வாழ்த்தி இதுல பின்னாடியே வருது அது பற்றி இல்மு அவர்களுக்கு இல்லைன்னு வருது, அதனால அவர்கள் வணங்கலன்றீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அவர்களுக்கு இல்மு இல்லைன்னு அல்லாஹ் தான் சொல்றான். அவர்களுக்கு இல்மு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான்? வணங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். மலக்கும் மறுப்பான், மலக்குகளும் மறுப்பாங்க, அல்லாவும் மறுக்கிறான். உண்மையில் அவங்களே வணங்கினா இவன் சைத்தான் தூண்டுறதுனால அவங்கள வணங்கினால அவன் சைத்தான் வணங்காத அர்த்தம். அந்த அர்த்தத்தில் எல்லாம் சொல்றான். இப்ப நான் கேட்டது என்ன தெரியுமா? உள்ளதீன எதுவும் இவர்கள் அழைக்கிறார்கள், அழைக்கிறவர்களை தான் அல்லாங்க காரணமா காட்டுறான். அது ஒண்ணு சொன்னா நீங்கள் அது ஒண்ணு வச்சு நான் வாதிச்சேன். எது ஒன்றுனாலும் ஒண்ணு வாதத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அது ஒண்ணுனா நீங்கள், எது ஒண்ணுனா அவர்கள். இதுல ஒன்றும் பிரச்சனை ஒண்ணு வரப்போறது இல்லை. அப்ப இவர்கள் அழைக்கிறது தாங்க முக்கியம். இவங்க யார் அழைக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்க யார் அழைச்சாலும் அவன் தான் சொல்றானே தவிர அது அழைக்கப்படுறவர்கள் ஒத்துக்கொண்டார்களா, அது அல்லாஹ் ஒத்துக்கொண்டானா இந்த கேள்வி இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அதனால இப்ப ஒண்ணு எடுத்து வச்சிங்கல்ல, அது அடிபட்டு போச்சு. அடுத்து என்ன? ஃபிரௌன் விஷயமா அவனை வணங்கினார்களா என்று கேட்டோம், பதில் இல்லை. போட்டு பாருங்க என்ன கேட்டீங்க நீங்க, என்ன கேட்டீங்க நீங்க? ஆனா ரப்புக்கும் இல்லாம நான் காட்டினேன், நான் ரப்புன்னு சொன்னாங்கிறத காட்டினேன். நீங்க அப்ப என்ன மறுக்கணும்? நான் ரப்புன்னு தானே சொல்லிருக்கான்னு மறுக்கணும். அப்படி மறுக்காம எப்படி மறுத்தீங்க? ரப்புங்கிறது மன்னன்கிற அர்த்தம். அவன் சொன்னதே போதும்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்க. அதான அர்த்தம். நான் ரப்புண்டு அவன் சொன்னா நான் சொன்னேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் தான் ரப்புன்னு அவன் சொன்னானே தவிர மக்கள் வணங்கினாங்கன்னு இருக்கான் அப்ப கேட்டிருக்கணும். கேட்கல. சொல்றேன் மறுநாள் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ரப்பு என்பதற்கு மன்னன்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. சூரா யூசுப்ல உதுக்குருணி இந்த ரப்பிக்கேண்டு வருது. அந்த அர்த்தத்துலதான் அவன் சொன்னான். அப்படின்னா நீங்க என்னத்தை எதிர்பார்க்கறீங்க? அவன் தன்னை கடவுள்னு சொல்லலன்னு தான் நீங்க சொல்ல வந்தீங்க. மற்றவங்க வணங்கலாங்கிற கேள்வி நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்ட கேள்வி என்ன? அவன் எங்க தன்னை கடவுள்னு சொன்னான்? மன்னன் தானங்க சொன்னான். இப்படி கேட்டீங்க. அதுக்கு ஆதாரத்தை எடுத்து வச்சோம். மா அலிம்துலக்கும் மின் இலாகின் கைரி, என்னை தவிர உங்களுக்கு ஒரு இலாகின் அறியலையப்பா அப்படின்னு பிறவுன்னு சொன்னதா சொன்னோம். இலாகுங்கிற வார்த்தை தூக்கி போடும். ரப்புக்கு மன்னன்ட்டீங்க, சரி. இலாகுக்கு என்ன செய்வீங்க? மந்திரிவீங்களா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப திருப்பிக்கிட்டு வணங்கினதா இருக்குதா? என்னங்க கேள்வி? நீங்க எதை கேட்டீங்க? எங்கள்கிட்ட நீங்க எதை கேட்டீங்களோ அதை சொல்லியிருக்கோம். அவன் தன்னை கடவுள்னு சொல்லியிருக்கான்னா அந்த மக்கள் எல்லாம் அவனை கீழே இருந்தாங்க. இலாகுக்கு மனம் வச்சேன். ஆக அதுக்கு சொல்லலன்னு சொன்னது தப்பு. அதனால தயவு செய்து சொல்றேன், பதில் சொல்லலன்னு நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லலங்கிறது இன்னொன்னு. அவன் வணங்கினானான்னு கேட்டியல்ல, அவன் வணங்கினானான்னு கேட்டியல்ல, அவன் வணங்கினாங்கிறது ஆதாரம். சரி, அதை எடுத்து தர்றாரு. அல்ல, அது சொல்லலைன்னா அது தேவையில்லைங்கிறதுனால அவன் அது தேவையே இல்லை. இவன் கடவுள்னு சொன்னா அவன் மறுக்காம இருந்தான். அவன் ஆட்சியில் உட்கார்ந்துருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் மட்டும் தான் அவனை மறுத்தாங்க, பாக்கி எல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்தான். இல்லாட்டி அவன் ஆட்சியில் வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப கடவுளுங்கிற அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அதான் அர்த்தம். அதுல விளங்குது, அறிவுடையோருக்கு அதுவே விளங்குது. கடவுள்னு ஒருத்தன் சொல்லி சும்மா இருக்கிற மன்னனாவே இருந்தான் ரொம்ப காலம். அந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே விளங்குது. அதுக்குள்ள விளங்கான்னு நீங்க சொன்னா வாழல்ல ஃபிரௌனு கௌமஹு வமாஹதா. ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தை வெளியே எடுத்தான். சொன்ன கேட்டாங்கன்னு அர்த்தம். நான் இலாகுன்னு சொன்னா கெடுத்துட்டான்னு சொல்லு, கெடுத்துட்டான்னு வருது. இவன் அவங்கள கெடுத்து என்ன அர்த்தம்? அதனால இதுக்கு இது நம்பரா 2079 வாழல்ல ஃபிரௌனு கௌமஹு வமாஹதா. அவனு நேர்வழிக்கு போகல,
மக்களையும் கெடுத்துட்டான், வணங்குனாங்க. ஆனா நீ வணங்குனாங்கன்னு கேட்கல, நீ கேட்டது வணங்குனாங்களே கேட்கல, ரப்புன்னு தான் சொன்னா, இலாகுன்னு சொன்னா, நீங்க இலாகுன்னு தான் சொன்னான்னு எடுத்து காட்டணும். அப்ப ஏன் இதெல்லாம் மறக்கிறீங்க? தயவு செய்து இப்படி சொன்னது நீ வருத்தம் தெரிவிக்கணும். உண்மையான முறையில நேர்மையானதா இருந்தா நீ சில பதில் சொல்ல நான் கவனிக்காம இருந்திருக்கிறேன், இனி அப்படி சொல்ல மாட்டேங்க. இல்லைன்னா நம்மளுடைய ஒரு விஷயத்த நான் எத்தனை திருப்பி சொல்றது சொல்லி நீங்க நினைக்கல, திருப்பி சொல்றானே. ஏன் திருப்பி சொல்றேன்? சொல்லலங்கிறாங்க. சொன்னது இதெல்லாம் சொல்லிட்டு விட்டுருக்கேன்னா வேற விஷயங்களை சொல்லலாம். இருக்கிறா கடைசியில அவ்வளவு பேரும் போயிட்டு வெறுஞ்சாரு தான் உட்கார்ந்துருக்கும் நீங்க செய்யற வேலைக்கு. என்னடா இதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அவல்ல பெருவனை எத்தனை தடவை சொல்றது, அவுத்தர் காபிசமா எத்தனை தடவை சொல்றது, எத்தனை தடவை தான் இதை கேட்கறது. சொன்னதுக்கு மறுப்பு சொல்றாண்டா சொல்லுங்க, சொல்லு தயவு செய்து சொல்லாது. அதனால இது நாகரிகமா முறை ஒரு முறை இருக்குதுங்க. அதுக்கடுத்து யாத்தி மிம்பாதி இஸ்முக அஹ்மத் என்று நாங்கள் சொன்னோம், அதற்கு பதில் சொல்லவில்லை. பாதல்லாஹி என்ற ஆயத்தை சொன்னீர்கள். அந்த இடத்துல பாதல்லாஹி என்று சொன்னா அல்லாஹ் செத்த பிறகா, இப்படித்தான் அந்த வார்த்தையை சொன்னீர்கள். ஒரு வித்தின் பிராக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. அல்லாஹ் செத்த பிறகு இந்த வார்த்தை தான் சொன்னீர்கள் அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டாங்க. அல்லாஹ் செத்த பிறகு நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும், உங்க வாதப்படி இப்படி வருதுன்னு சொன்னேன். அதாவது எவ்வளவு வசதி அப்படி பாத்துறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் செத்த பிறகு நான் சொன்னேன், உங்க அர்த்தத்துக்கு பாதுக்கு சாவுன்னு வச்சா பாதல்லான்னு சொன்னா அல்லாஹ் செத்த பிறகுன்னு சொன்னா அதே செகண்டில் நவுது பில்லா இருக்கும். கேசரை போட்டு பாத்துக்கலாம். அல்லாஹ் செத்த பிறகு நவுது பில்லான்னு சொல்றேன். அல்லாஹ் காப்பாத்தணும் சொல்லக்கூடாது, உங்க அர்த்தப்படி வருதுன்னு சொன்ன இருக்கிற நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் செத்த பிறகு அல்லாஹ்வுக்கே சொல்கிறார்கள், உங்க அர்த்தப்படி இப்படி வருதுன்னு அதுக்கு சொன்ன, உங்க அர்த்தத்துக்கு இப்படி வருதுன்னு. அதுக்கு மட்டும் என்ன செஞ்சீங்க? இந்த பாதுக்கு அல்லாஹ்வுக்கு போட்டியாக அர்த்தம், இந்த இடத்துல இந்த போட்டியாகங்கிற அர்த்தம் பொருந்தாது அப்படின்னு மட்டும் சொன்னீங்க. நான் பாதல்லா மட்டும்தானே சொன்னேன், இன்னும் 2 பாது சொல்லலையா? அதை இந்த இடத்துல நீங்க வசதியா விட்டுட்டீங்க. ஏன்னா பாதல்லாவை மட்டும் சொன்னதாக அதை சொல்றேன். பயம் முடிஞ்சிருச்சு. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அஸ்ஸலாமு அலைக்கும். சொன்னதையே திரும்ப சொல்கிறோம். இதற்கு பதில் சொல்லவில்லை என்று நாம் இருவரும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். காரணம், இது முனாதரா அப்படிதான் நடக்கும், மாற்றம் இருக்காது. ஆனா சொன்னதை எதை கேட்டோம், எதை சொன்னீங்க, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க, உண்மைதான். இப்போ கடைசியாக சொன்ன விஷயத்திலிருந்து ரொம்ப அழகான முறையில் அந்த கருத்துக்கு வந்தாச்சு. அதாவது நான் எதிர்பார்த்து இருந்தது என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் அழகா சொன்னீங்க. இந்த நம்முடைய விவாதத்தினுடைய தலைப்பு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்களா, உயிரோடு இருக்கிறாரா? இதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அஹ்மத் ஜமாத்தின் சார்பாக இது 3வது நாள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இங்க நம்ம 2 தரப்பினர், வாதி பிரதிவாதி. உங்களுடைய ஒரு வாதம் இருக்கும், அதாவது ஒன்னு இறந்து விட்டார் அப்படின்னு நாங்க சொல்றோம், இறக்கலன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நாங்க இறந்து விட்டாருங்கிறதுக்காக வைக்கக்கூடிய வசனங்கள் இவை எதுவுமே எங்களுடைய வாதத்திற்கு ஆதாரம் ஆகாது என்பதை எந்த கோணத்தில், எந்த இஸ்திலால், அது எந்த வகையில நாங்க அதை வச்சோமோ அந்த வகையிலேயே அது அப்படி இல்லைங்கிற நிரூபிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாதத்தை வச்சா உங்களுடைய கருத்து உண்மைன்னு ஆயிடும், மறுக்கப்படாம இருக்கணும். இப்போ எங்களுடைய கருத்தை முறியடித்த பதில் தரல பதில் நீங்க சொன்னாலும், நாங்க சொன்னதுக்கு நீங்க பதில் தரல நாங்க சொன்னாலும் ஆகாது. அப்ப இந்த சொல்லலன்னு சொல்றது முனாதர்களுக்கு, விவாதம் உங்களுக்கு உள்ளது. ஏன் தெரியுமா? அப்படி சொன்னாதான் பொதுமக்கள் அல்லது யாருக்காக செய்யறோமோ, நான் உங்களுக்காகவோ
நீ எங்களுக்காகவோ செய்யல. ஏன்னா நமக்கு தேவையான அப்புறமே செஞ்சு பேசலாம். இப்ப பொதுமக்களுக்கு தான். அப்ப அவங்களுக்கு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கேட்டு உணர்வணும்னா அப்படி நான் சொல்லல நீ சொல்லிட்டே இருக்கணும். இப்போ கடைசியா சொல்றேன், எங்களுடைய கடைசியான்னு சொன்னா அந்த சுருக்கமா இது வந்து சொல்றேன். நான் நினைச்சது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதற்காக வாதத்தை நாங்க வைத்தோம். அதற்காக ஏறக்குறைய 10-15 வசனங்களை வைத்திருக்கிறோம். அப்படி சுருக்கமாக நீங்க போன்னு சொன்னீங்க, நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக வைத்த வசனங்களுள் 2 வசனங்கள் தெள்ளத் தெளிவாக ஈசா உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. உங்களுடைய வாதம் நீங்க நிரூபிச்சிருக்கிறதாக சொல்றீங்க. அதன் அடிப்படையில் தவஃபைத்தனி என்று வந்திருக்கக்கூடிய, அதாவது மரணம் அடைந்து விட்டார் என்பதற்கு நாங்கள் காட்டும் அந்த பொருள், அந்த வசனம், அதற்கு அந்த பொருள் தான் கொள்ளணும் என்று சொன்னீங்க. அதாவது சொன்னது என்னன்னா, நாங்க ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட்ல எடுத்து வைத்த அதுமே அதுதான் பலமா தவஃபைத்தனிங்கிறது. குன்து அலைஹிம் ஷஹீதம் ஆதும் துஃபீஹிம் ஃபலமா தவஃபைத்தனி ஃபலமா தவஃபைத்தனி குன்தான் தர்ரக்கீப் அலைஹி வன் தஆலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஷஹீத், இதுதான் எங்களுடைய வாத்துடைய ஆரம்பத்திலே மத்தியமா இருந்திருக்கு. இதை வச்சுதான் மற்ற வாதங்கள் வந்தோம். இதை முதல்ல வைக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டு அப்பந்திருக்கு. அரபு மொழி சொல் ஒவ்வொரு இடத்துல வர்றதுக்கு அதுக்கேற்ப பொருள் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், சொல்லவும் தான் செய்றீங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சொல்ல அல்லாஹ் எப்படி பயன்படுத்தி இருக்கானோ அந்த மாதிரி இந்த சொல்லை பிறவிடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகின்ற போது இந்த இடத்தில் நீங்க கொடுக்கிற அதே பொருள்தான் கொடுக்கிறீர்களா? இது எங்க கேள்வி. இதற்கு நீங்க பதில் தந்திருக்கிறீங்களான்னு கேளுங்க, போட்டு கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க, நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சொல்றேன், தவஃபா தவஃபி என்ற சொல் ஃபலம்மா தவஃபைத்தனி என்று திருக்குரான் சூரா மாயிதா வசனம் 117 வந்திருக்கக்கூடிய வகையில் அப்படி அமைந்த இடம். அதாவது அந்த இடத்துல அல்லாஹ் ஃபாயிலாக, ஜீ ரூஹ் ஆகிய ஈசா மஃபூலாக, இது ஃபேலாக வந்திருக்கு. பாபு தஃபவுல் இவ்வளவு ஏற்புடையது, இதுக்கு மறுப்பு இருக்காது. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி தவஃபி என்ற சொல் அல்லாஹ் ஃபாயில், ஜீ ரூஹ் மஃபூல், தஃபவுல் பாபு அமைந்திருக்கின்ற போது இந்த சொல்லுக்கு பொருள் மனிதன் அல்லது இது உடலில் இருந்து உயிரை எடுத்துக் கொள்ளுதல் என்பது மட்டுமே ஆகும். நல்ல கட்டுங்க. இந்த மாதிரி வந்தால் ஒரு நாளும் உடலோடு சேர்த்து தூக்குதல் என்ற பொருளே கிடையாது. என்ன சொல்றேன், உயிருள்ள ஒரு பொருளை பற்றி அல்லாஹ் அதனை தவஃபி செய்தான் என்று கூறினால் உயிரை எடுத்துக் கொள்ளுதல் என்றுதான் பொருள். இதற்கு மாற்றமான பொருள் இந்த சொல்லுக்கு இந்த பாபில் இந்த நிலையில் இருப்பதாக எவராலும் என்றும் எங்கேயும் சொன்னா திருக்குரான், ஹதீஸ், அகராதி எங்க வேணாலும் காட்ட முடியாது. இப்ப சொல்றேன், அப்படி நீ காட்டுறீங்க காட்டுங்க. இப்ப இன்னும் தெளிவா சொல்றேன், நீங்க காட்டக்கூடிய அந்த சொல் தவஃபிங்கிறது, தவஃபிங்கிற சொல் இது எதுக்காக சொல்றது தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார் என்பதற்காக நாங்க வைத்த வாதங்களுள் முக்கியமான முதல் வாதம் இது. இந்த வசனத்தினுடைய இந்த பொருளை தான் எங்களுக்கு உறுதியா இருந்து நீங்க சொன்னீங்க. அந்த பொருளை மாற்றுறதுக்காக வேண்டி மற்ற 2 இடத்துல அவர் உயிரோடு இருக்கிறதாக அதை வச்சு இது மாத்துறீங்க. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த இடத்துல இந்த சொல் பயன்படுத்துறதுக்கு நீங்க சொல்ற பொருளாக கொள்ளணும்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணமாக நீங்க என்ன சொல்றீங்க? வேற 2 இடத்துல ஈசா உயிரோடு இருக்கிறதாக எங்களுடைய வாதத்திற்கான சான்றிலிருந்தே நிரூபித்தா சொன்னீங்க. அது எப்படி நிரூபித்தீங்கிறது 2வது சொல்றேன். முன்னால் என்ன சொல்றேன்னா, தவஃபி என்ற இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபலம்மா தவஃபைத்தனி என்ற அந்த சொல்லுக்கு மரணம் என்று அல்லாது ஒரு பொருள் கொள்ள முடியும் என்று இருந்தால் நீங்க சொல்ற உண்மை. அது இல்லாவிட்டால் நல்லங்களுங்க, அது இல்லாவிட்டால் முரண்படும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திருக்குரானில் முரண்பாடு இருக்கக்கூடாது என்பதற்காக திருக்குரான் சூரா மாயிதாவின் 118வது வசனத்தில் வரக்கூடிய தவஃபைத்தனி என்ற சொல் வஃபாத் என்றதற்கு பொருள் இருந்தாலும் நீங்க இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்க சொன்ன கருத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது
சூரா மாயிதா 114 வசனத்தில் நேரடியாக பொருள் பார்த்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்று பொருள் கொள்ளலாம் என்ற போதிலும் திருக்குரானின் பிற, அதாவது மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் என்பதும் மற்ற சூரா மரியமில் உள்ள 32வது வசனமும் உயிரோடு இருப்பதாக காட்டுவதனால் இந்த இடத்துல அந்த பொருள் கொள்ள முடியாதுங்கிறீங்க. அதாவது இந்த ரெண்டு விஷயமும் மல் மசீஹ் இப்னு மரியங்கிற வசனமும் மற்ற வசனமும் உயிரோடு இருக்கிறதா நிரூபணம் ஆதனால தான் இந்த பொருள் கொள்ள முடியாது அப்படி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த இடத்துல கொள்ளவே முடியாதுன்னு சொல்றேன். அப்படி அவங்க என்ன தெரியுமா, முரண்பாட போக்குறதுக்காகத்தான் இங்க மாற்று பொருள் சொல்றீங்க. தவஃபைத்தனி என்பதற்கு வஃபாத்து என்ற பொருள் கொண்டால் கொள்ளலாம், அங்கு கொண்டால் இறப்புதான். ஆனால் அவ்வாறு கொள்ளாமல் இருக்க காரணம் வேறு இடங்களில் உயிருடன் இருத்தல் என்றீர்கள். நான் என்ன சொல்றேன், வேறு எங்கேயுமே உயிருடன் இருக்க முடியாது என்பதற்கு ஆதாரமாக நான் சொல்றேன், இந்த இடத்துல தவஃபிங்கிறதுக்கு இந்த பொருளை தவிர வேறு இல்லை. எந்த பொருள்? திரும்ப சொல்றேன், தவஃபி என்ற சொல் அல் ஃபியலாக, அல்லாஹ் செய்பவனாக, ரீரு உயிருள்ளது செயல்படு பொருளாக வருகின்ற போது உயிரை கைப்பற்றுதல். இப்ப கரீனா சொல்லலன்னு சொல்ல வேண்டாம், சொல்லவும் இல்லை, ஒன்னு சொல்லாம தான் இருக்கேன். தவஃபி என்ற சொல்லுக்கு இந்த மாதிரி வரும்போது தஃபூலா இருந்தால் உயிரை கைப்பற்றுதல், அது மனிதனுடைய உடலிருந்து உயிரை எடுத்துக்கொள்வது என்ற பொருள் தான் உண்டு. எனவே தவஃபி என்ற சொல் எங்கேயாவது நல்ல வேற மாதிரி காட்டக்கூடாது. சட்டம் நான் உண்டாக்குன சட்டம் இல்லை. ஏன்னா இங்க எப்படி வருதோ, அதாவது இங்க முக்கியமான இடம், இந்த இடம் உள்நிலையில அந்த சொல் அமைந்திருக்கணும். அல்லாஹ் ஒரு மனிதனை அல்லது உயிருள்ள ஒன்ற ஒரு மனிதனை தவஃபி செய்தான் என்று வருகின்ற போது அதற்கு உயிரை கைப்பற்றுதல் என்றுதான் பொருள் உண்டு என்பது என்னுடைய வாதம். இப்போ மௌத்துங்கிற கரீனா இருந்தாலும், மௌத்துங்கிற நிரந்தரமான மரணங்கிற கரீனா இருந்தாலும், லைலுங்கிற அல்லது அனாமாங்கிற தற்காலிகமான கயிற்பல்கின்ற கரீனா இருந்தாலும் கைப்பற்றுவது உடல் இல்லை, உயிர் மட்டும்தான். உடல் இல்லை, உயிர் மட்டும்தான். இப்ப நீங்க சொல்லுவீங்க அகராதியிலிருந்து வஃபா ரூட்டை காட்டீங்க. நான் சொல்றேன் அகராதியிலிருந்து தவஃபா, தவஃபிங்கிற சொல்லி இங்க வஃபாத்துல இருந்து தான் வந்திருக்கு. இதற்கு அகராதியும் காட்டினோம். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த அகராதியை நாம காட்டினோமே, அந்த இடத்துலயும் கூட வாங்குற சொல்லியிருந்தா எழுதிங்கிறீங்க. இது நீங்க பொதுமக்களை திசை திருப்பன்னு வேண்டாம், ஏமாத்துன்னு தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லியிருந்தா சொல்லுவேன். ஏன்னா நல்லா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வஃபாங்கிற சொல்லில் இருந்துதான் அத்தனை பாபினுடையதும், அதாவது வஃபாங்கிற சொல்லுக்கு எத்தனை பாபுகள் இருக்கின்றனவோ அத்தனை பாபுகளுடைய பொருளும் அதிலிருந்து தான் வரும். வஃபா தான் வரும். வஃபா, வாஃபா, அவுஃபா, வஃபா, தவஃபா, இதுதான் வஃபாவுடைய மற்ற பிரிவுகள். இதில் நீங்க சொன்னீங்க வஃபாவிலிருந்து, வஃபாவில் சொன்னீங்க வஃபா. நான் சொல்றேன் தவஃபாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த சொல்றேன் இந்த 5 தான் வஃபாக்கு இருக்கு. இதுல 5வது தான் நான் தவஃபான்னு சொல்றேன். இதுக்கு அந்த பொருள் இருக்கு. மற்றதுக்கெல்லாம் மாறதான் செய்யும். அது உங்களுக்கு தெரியும். முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் பொருள் இருக்கு, வருதல்ங்கிற பொருள் இருக்கு. இந்த பாபு மாறுறதுக்கும் ஏற்ப இதுல தவஃபா, யதவஃபா, தவஃபியன், தவஃபா, யதவஃபா, தவஃபியன். அப்ப இதுல மஸ்தர் என்னது? ஃபஹுவா முத்தவஃபின். இதுதான் மஸ்தர். அப்ப வஃபாத்திலிருந்து முத்தவஃபா, முத்தவஃபின் எல்லாம் பாருங்க. தவஃபா, யதவஃபா, தவஃபியன். இந்த இதில் வரக்கூடியதுல அல்லாஹ் ஃபாயிலாக இருக்க ஒரு சொல்ல நீங்க காட்டுங்க. காட்டாத வரையிலும் பதில் சொல்லிட்டு நீங்க சொல்ல வேண்டாம். இப்பவும் சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த மஸ்தர் வஃபா, அதாவது இப்ப நீங்க அடுத்து முத்தவஃபியன் தான் மஸ்தர்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி இது இந்த சண்டைக்கு போக வேண்டாம். இதை மட்டும் காட்டினா போதும். இது தவஃபாங்கிறதுல தவஃபிங்கிற சொல்லு இந்த இடத்துல பயன்படுத்தப்படுற இடத்துல உயிரை கைப்பற்றுதல் என்று அல்லாமல் வேற பொருளை காட்டுங்க. காட்டுனா ஒத்துக்கொள்வோம். ஆனா காட்ட முடியாது. இப்போ மரணங்கிற சொல்லு மரணம் அல்லது என்னது தூக்கம், இரவு, இதெல்லாம் தற்காலிகமாக கைப்பற்றுறது குறிக்குது. அதுவும் கூட கைப்பற்றுறது உயிரைத்தான், உடலை கிடையாது.
முழுக்க முழுக்க உடலோடு தூக்கி கொள்ளுதல் என்ற பொருள் தவஃபிங்கிற சொல்லிருக்குல்ல, அதுக்கு வந்திருந்தா காட்டுங்க மனிதர்கள சொல்றது. அதை காட்டாம வேற எதுக்கு வழக்கம் சொல்ல வேண்டாம். ஏன்னா முதல்ல நீங்க ஒன்று சொன்னீங்க, அந்த பல முறை சொல்லியாச்சு, ஹல் தவஃபைத்தல் சமனா, விலையை முழுமையாக கொடுத்தாச்சாம. அப்ப அங்க சமனாங்கிறது வருது, விலை மனிதன் கிடையாது, ஜீரோ கிடையாது, மஃபூல் அதெல்லாம் விடுங்க, நேரடியாக அந்த சொல்ல மாதிரி இடத்துக்கு வாங்க. அடுத்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பொருள், இது நான் சொல்றேன் அப்படி மாற்று பொருள் கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, தவஃபைத்தனி என்பதற்கு மரணம் என்ற பொருள் இருந்த போதிலும் மற்ற இடத்தில் அப்படி நேரடியாக சொல்லியிருக்க மாட்டீங்க, இந்த கருத்து இருக்குன்னு சொல்றேன். அந்த கருத்து சொல்லி வந்தீங்க. மற்ற இடத்தில் உயிரோடு இருக்கிறார், அதுக்கு ரெண்டத்தை சொன்னீங்க. ஒன்னு மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல் கது கலத மின் கப்லிஹி ரசூல். இதற்கு ஏராளமான விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் நாம சொல்லியிருக்கோம். இப்போ சொல்றேன், இந்த இடத்துல இவங்க ஒரு மன்சிக்கு சொன்ன மன்சிக்கு சொல்லக்கூடாது, மன்சிக்கு நீங்க அப்புறம் அது மற்ற இடத்துல பொருந்தாதுங்கிறீங்க. இது திரும்ப ரிப்பீட் பண்ண நினைக்க வேண்டாம். இதுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்களா பாருங்க. மல் மசீஹ் இப்னு மரியம இல்ல, மசீஹ் ஒரு தூதரே என்று வேறில்ல, மசீஹ் ஒரு தூதர், முன் சென்ற தூதர்கள் சென்று விட்டனர், எனவே இவரும் சென்று விட்டார், இப்படி பொருள் கொள்ளலாம். இது சரிதான் நீங்க சொன்னீங்க. ஆனா இதை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் போட்டு குழப்பக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொன்னீங்கன்னா, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இது போன்ற வசனம் இதான் நீங்க சொல்றீங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ரசூல். இந்த இடத்துல முகம்மதே ஒரு தூதர், முகமது ஒரு தூதர் என்று வேறில்லை, அவர்களுக்கு முன் சென்ற அத்தனை இறந்து விட்டார்கள், எனவே இவர் இறந்து விட்டார்கள் என்ற பொருள் இந்த ஆயத்து இறங்குற வேளையில் எடுக்க முடியுமா? இது அவங்க கேள்வி. எப்படி மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி இறங்கிய அந்த வசனத்தை இந்த அடிப்படையில் இவர் தூதர், எல்லா தூதர் இறந்து விட்டார்கள், எனவே இவர் இறந்து விட்டார், அந்த கருத்தை இங்கேயும் கொள்ள வேண்டுமே, ஏன் கொள்ள மாட்டீங்க அப்படி கேட்குறீங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்குறதுனால அப்படி கொள்ள மாட்டேங்கிறது நீங்கள காரணம் சொல்றீங்க. இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கிய போது முகமது தூதர் என்று வேறில்லை, முன் சென்றவர் இறந்து போய்விட்டார்கள், எனவே இவரும் இறந்து போவார்கள் என்று பொருள் சொல்றோம். அத மாதிரி அங்கேயும் சொல்லணும்னு சொல்றீங்க. நிச்சயமாக அந்த வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கி இருந்தார்கள் என்றால் அப்படித்தான் பொருள் கொண்டிருப்போம். நிச்சயமாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொருள் ஏன் கொள்ள மாட்டோம்னா, இந்த வசனம் இறங்குகின்ற போது நல்லா கேட்டுக்கணுங்க, ரெண்டு இடத்துல இருந்து பொருள் கொள்ளலாம். என்ன சொல்றேன்னா, இந்த பொருள் இருக்குல்ல, ரெண்டு பொருள், ஒன்னு இவரும் இறந்து விடுவார்கள், இன்னொரு இறந்து விட்டார்கள், இந்த ரெண்டு பொருளும் ஈசா விஷயத்தில் கொள்ளலாம்ல. அதாவது இவரும் இறந்து போய் விடுவார்கள் அப்படியும் கொள்ளலாம், இவரும் இறந்து போய் விட்டார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம், ரெண்டும் கொள்ளலாம், சந்தேகம் கிடையாது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் ரெண்டும் கொள்ள முடியாது, ஒன்றுதான் கொள்றோம். காரணம் இருக்காங்க, ஒன்று உயிரோடு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்க்கு இறங்கி இருக்கு, முத காரணம். இங்க அந்த காரணம் கிடையாது. என்ன சொல்றேன்னா, மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ரசூல். மசீஹ் ஒரு தூதர், முன் சென்ற தூதர் அத்தனை பேர் இறந்து விட்டார்கள், எனவே இவர் இறந்து விட்டார். இந்த இஸ்திலாலும் சரிதான். முகமது ஒரு மசீஹ் ஒரு தூதர், முன் சென்ற அத்தனை தூரம் இறந்து விட்டார்கள், எனவே இவர் இறந்து போய்விடக்கூடியவர் அப்படின்னு சொல்லாங்களே, இறந்து விட்டார்கள் எனவே இவர் இறந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லாங்கிறீங்க. ரெண்டும் சொல்லலாம், முகமது ரெண்டும் சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் விஷயம் அப்படி சொல்ல முடியாது, ஒன்றுதான் சொல்ல முடியும். ஏன்னு காரணம் ஏன்னு கேட்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குகின்ற போது இவர்களும் இறந்து போய் விட்டார்கள் என்று சொல்ல முடியாமைக்கு காரணம் அந்த வசனம் ரசூலுல்லாஹ்க்கு இறங்கி இருக்கு. ஒன்று. ரெண்டு, நல்லா கேளுங்க, ரெண்டு, அந்த வசனத்துக்கு பின்னால அஃபைம் மாத்தா அவ் குத்தில, இந்த ரெண்டு சொற்களும் இவர்களுக்கு இந்த ஹலத் என்பது பின்னால் நிகழலாம் என்பதை காட்டுகிறது. மூன்றாவது, இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து தோழர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, தோழர்களை பார்த்து சொல்லப்படுது. இந்த மூணு காரணங்க இருக்கு. அந்த வசனத்துல இவர்களும் இறந்து விட்டார்கள் என்று பொருள் கொள்ள தேவையில்லை, இனிமேல் இறப்பார்கள் என்று பொருள் கொண்டால் போதும். ஆனால் இந்த சட்டம் அங்க இல்ல, இந்த காரணம் அங்க இல்ல. என்ன சொல்ல வர்றேன்னா, சொல்லிட்டு வர்றேன்னா, ஈசா மசீஹ் ஒரு தூதர், முன் சென்ற தூதர்கள் எல்லாரும் இறந்து போய்விட்டார்கள், எனவே இவரும் இறந்து போய்விட்டார்
என்றே சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் இந்த இடத்தில் அதற்கு பின்வரும் விஷயங்கள் எல்லாமே இறந்த கால விஷயங்களை குறிக்கிறது. சித்திகத்துன் மாற்றிருந்தா சொல்லிக்கிட்டு, அவர் தாயார் உண்மையாளர், இறந்து போன தாயார், இருவரும் உணவருந்தி வந்தார்கள், முடிந்து போன கதை. திரும்ப திரும்ப சொல்றேன், சொல்ல வேண்டாம். அந்த இஷ்டத்தை என்ன விளக்குனேங்கிறத சொல்றேன், காரணத்தை சொல்லிட்டு வரேன். அப்போ இல்ல அதுல வந்துட்டு போயிடுச்சு. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல மசீஹ் விஷயத்தில் இவரும் இனிமேல் இறப்பார்கள், இறந்தாக வேண்டுகிற கருத்தை கொள்றீங்க. அந்த கருத்தை கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். இந்த கொள்ள முடியாது இப்ப நான் சொல்றத உறுதிப்படுத்திட்டா நீங்க எதை நிரூபிச்சு சொல்றீங்களோ அது இல்லாம போயிடும். நான் தானே வீணா பேசுறேன்னா திரும்ப திரும்ப சொல்லல. அப்போ மசீஹ் தூதரை என்று வேறு இல்லை, முன் சென்ற தூதர் சென்று விட்டார்கள், எனவே இவரும் சென்று விட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஏன் வலியுறுத்துகிறேன் என்றால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அவ்வாறு வலியுறுத்த முடியாமைக்கு காரணம், ஒன்று அந்த வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கியுள்ளது, இந்த வசனம் மஸீஹ் இப்னு மரியமுக்கு இறங்கவில்லை. அப்படி மஸீஹ் இறங்கி இருந்தால் நிச்சயமாக அப்படித்தான் பொருள் கொண்டிருக்க வேண்டும். முதல் காரணம் அடிபட்டு போச்சு. அடுத்த காரணம் நீங்க சொல்ற காரணம். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, இதான் நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க, ஈசாக்கு இறங்கினாங்களா, அது ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கி இருக்கு, உயிரோடு இருக்கப்ப இறங்கி இருக்கு, அதே மாதிரி அவங்களும் இறங்கி இருக்கிறீங்க. வசனம் இறங்குனது யாருக்குன்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வசனம் இறங்கியதனால் இவரும் இறந்து போவார் என்றே பொருள் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ருசுலுங்கிற வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கி இருந்தால் அவர்களும் இறந்து போவார்கள் என்றே பொருள் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கவில்லை. அவருக்கு பின்னால், அவர் காலத்திற்கு பின்னால், அவர் இந்த உலகத்தில் இல்லாத வேளையில், இந்த உலக மக்கள் பார்வையில் தென்படாத வேளையில் உள்ள தூதர் ஒருவருக்கு இந்த வசனம் இறங்கி இருக்கு. அதாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்குறது. அந்த வேளையில் உலகத்தில் ஈசா இல்ல, அந்த சமயத்தில் வசனம் இறங்குது. அப்போ இந்த வசனத்தில் முகமது ஒரு தூதரை என்று வேறு இல்லை, அவருக்கு முன் சென்ற எல்லாரும் இறந்து விட்டார்கள் என்பதற்கு இவரும் இறந்து போய்விட்டார்கள் என்று பொருள் சொல்ல முடியாதமைக்கான காரணம் அங்க இல்ல. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வசனம் இறங்காததுனால, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இறங்கி இருப்பதனால இந்த பிரிச்சிங்களை, அந்த பிரிவு இருக்க, அது அவர்கள் இறந்து போய் விடுவார்கள் என்பதற்கு அல்ல, இறந்து போய் விட்டார்கள் என்பதற்கு தான் உறுதியான சான்றாகிறது. இது நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க சொல்லித்தான் ரெண்டாவது விளக்கணும். ஒருவேளை நான் சொல்றது புரியாம இருக்கலாம், ஒண்ணு கொஞ்சம் தெரியுது என்ன விஷயங்கிறது, கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன சொல்றேன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கவில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வசனம் இறங்கி இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிய வேளையில் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிய வசனத்துக்கு கொள்ளக்கூடிய பொருள் அதுக்கு கொள்ளணும் சொல்றது தவறு. எந்த ஒரு நபர் பற்றி குறிப்பிடப்படுகிறதோ, எந்த ஒரு நபரின் மரணம் அல்லது தூதர் நிலைமை பற்றி கூறப்படுகிறதோ, அந்த தூதர் அன்று உயிரோடு உலகில் இருக்கிறார் என்றால் அந்த வசனத்தின் அடிப்படையில் இனிமேல் அவர் இறப்பார் என்றே பொருள் கொள்ள வேண்டும், சந்தேகமே கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி வந்த வசனம் அவருடைய இறப்பு தூதருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது, உயிரோடு இருப்பதனால் இனிமேல் இறப்பார் என்பதே போதுமான ஆதாரம். ஆனால் உலகில் காணப்படாத ஒருவர் பற்றி அதே வசனம் வருகின்ற போது அதிலேயும் அந்த வசனத்தில் இறந்த கால விஷயங்கள் வேறும் வருவதனால் நீங்க சொல்ற வகையில் இனிமேல் இறப்பார்கள் என்ற பொருள் அங்கு கொள்ள முடியாது, இறந்து போய்விட்டார் என்று பொருள் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டது போல் பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள். என்ன சொன்னீங்க, எப்படி ஒமா முகம்மதுக்கு சொல்றீங்களோ அந்த பொருளை தான் ஈசாக்கும் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கொள்ளவில்லை, அது சொல்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த வசனத்தின் அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறார்கள், அதனால் இறக்கல. உலகத்தில் இருக்கிறார்கள், ஈசா உயரத்தில் இருக்காங்களா, இந்த உலகத்தில் இருக்கா நம்புறீங்களா? மல் மஸீஹ் ஒமா முஹம்மது இல்லா ரசூலுங்கிற வசனம் இறங்கியதற்கு பின்னால் இறக்கும் காலம் வரையிலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி எங்கிருந்தார்கள்? இந்த உலகத்திலே இருந்தார்கள், மக்கள் மத்தியிலே இருந்தார்கள். நாமளும் அறிகிறோம், உணர்கிறோம். எனவே நாம் சொல்கிறோம், அந்த வசனம் இறங்கிய பின்னர் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்பதற்கு அவர் இறப்பு போதுமான சான்றாகும். ஆனால் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூலுங்கிற வசனம்
இறங்குகின்ற வேளையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருக்கிறார்களா? இல்லை. கண்டார்களா? இல்லை. எனவே எந்த வகையில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த வசனம் இறங்குகின்ற போது எந்த பொருள் கொள்கிறோமோ அந்த பொருள் அங்க கொள்ள முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பார்க்கிறோம். ஈசாவை பார்க்க முடியல, கற்பனையில் தான் இருக்கு. முடிஞ்சதா? அப்ப கற்பனை தான் இருக்கு. அப்ப வசனத்துக்குள்ள வித்தியாசம், பொருளுக்குள்ள வித்தியாசம் சொல்றேன். இந்த வசனம் ஒன்று இல்லைன்னு சொல்றேன். என்னென்ன காரணம் சொன்னேன்? 1 2 வசனம் 2 ஆளுக்கு இறங்குது. இந்த 2 வசனம் இறங்கக்கூடிய பொருள் 2 ஆளை குறிப்பிடுது. 2 ஆளை குறிப்பிடுது. ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா உலகத்துல இருக்கிறாங்க, இன்னொரு ஆள் காணப்படல உலகத்துல. அப்ப சொல்லப்படக்கூடிய நபர் இருவர். 2 வசனங்கள் இறங்குது ஒருவருக்கு. அப்ப 2 ஆள் ஆகுது. அப்ப ஆள் நிலையும் 2 ஆகுது. அடுத்த நிலையை பாருங்க. ஒரு ஆள் உலகத்தில் இருக்காங்க, மக்கள் மத்தியில வாழ்றாங்க, பாக்குறாங்க, பின்னால் இறக்குறாங்க. அதுக்கும் கண்கண்ட சாட்சி இருக்கு. இத மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி இந்த வசனம் இறங்கிய நாளில் இருந்து இது நாள் வரையிலும் எவரேயாவது முகம்மதுங்கிற வசனம் இறங்கியதற்கு பின்னால ரசூலுல்லா வாழ்ந்தாங்க சென்றாங்கிறதுக்கு கண்கூட கண்ட காட்சி சான்றெல்லாம் இருக்குல்ல, இத மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் இது நாள் வரையிலும் ஒரு சாட்சியை கொண்டு முடியுமா? நம்மளால முடியாது. கொண்டு முடியுமா சவால் விட்டு கேட்கலன்னா அது முடியாத காரணம் தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அதாவது இதைத்தான் நாங்க முதல்ல கேட்டோம். எது வானத்துல போயிட்டு வந்தாங்களே ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களாங்கிறதெல்லாம் அதெல்லாம் விடுங்க, அந்த விஷயம் எல்லாம் வேண்டாம். இப்ப என்ன சொல்றோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து இறங்கிய வசனமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இறங்கிய வசனமும் இரண்டும் ஒன்று என்பதனால், இருவருக்கும் ஒரே பொருள் கொடுக்க வேண்டும் என்பதனால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்காததனால் ஈசாவும் இறக்கவில்லை என்றே நம்பியாக வேண்டும் சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்? இந்த 2 வசனங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கியுள்ளன. அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறதாக உலகிற்கு சான்று இருக்கு. நாமளும் உணர்கிறோம். இந்த வசனம் தொடர்ந்து இறங்குகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்று இருப்பதற்காக வேறு எந்த சான்று அங்கு இல்லை. அது மட்டும் இல்ல, அடுத்த அந்த வசனத்தை வரக்கூடிய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் இறந்தால் அல்லது கொலை செய்யப்பட்டால் என்பது வருகிறது. இந்த 2 விஷயத்தில் தான் உறுதிப்படுத்துது. ஒன்று சென்ற கால தூதர்களின் ஹலத் என்பது ஒன்னு கதல் அல்லது மௌத்து மூலமாக தான் நிகழ்ந்துள்ளது அப்படின்னு உறுதிப்படுத்துது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகில் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு தெரியும். அப்பொழுது இந்த கது ஹரத்துமின் கபலி ருசுலுங்கிறது ஒன்னு மாத்தா அல்லது கத்தலாவா இருக்கணும். உலகத்தில் இல்லாத ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்தலோ அல்லது மௌத்தோ நிகழலங்கிறது தெரிந்திருந்த நிச்சயமாக வேற ஏதாவது நடந்திருக்கணும் பொருள் கொண்டிருக்கலாம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? கது ஹலத்துங்கிறதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்படுறாங்க. அவருக்கு கத்தல் நிகழலன்னு ஒரு இடத்துல வருது குர்ஆன்ல. மவுத்து நிகழல அப்படிங்கிறது எங்கேயும் கிடையாது. மவுத்து நல்லா கேட்டுக்கணும், வார்த்தை மாற்ற வேண்டாம். நீங்க கூட சொல்லும் பொழுது ஞாபகமா தெரிஞ்சு சொல்ல, நாம நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை மாறி போனா அதுக்கு பொருள் மாறிடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் தோண்டிய கது ஹலத் எல்லாத்துக்கும் இறந்து விட்டார்கள். அங்க கலத்துக்கு விளக்கமா அல்லாஹ் சொன்ன விஷயம் ஒன்னு கத்தல் அல்லது மவுத். ஈசாவும் அந்த ஹலத்தில் உட்படுறாங்க. எல்லாரையும் போல அவர் உலகத்தில் இல்ல, உலகத்தில் பார்க்கல யாரும், அங்க மக்கள் மத்தியில் இருக்கல. மக்கள் மத்தியில இருந்து வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்க மாதும் துஃபீஹிம் முன்னால வலியுறுத்தி இருக்கிறோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு என்ன மறுப்பு கொடுத்தீங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2வது வேணா கேட்டுக்கலாம். ஆக மக்கள் மத்தியில அவர் இருந்தாக வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் மத்தியில் இல்ல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்ததனால் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய வசனம் இறங்கிய போதும் அவர் உயிரோடு இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆமா, மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய வசனம் இறங்குகின்ற போது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவர் மத்தியில் இருந்தார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹி இருந்தார்கள் என்பது இருந்து வந்தார்கள் என்பது போன்ற சான்றை காட்டினீங்கன்னா நீங்க சொல்ற பொருள் சரி ஒன்றும். இப்ப நான் இதுல என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன்னா, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அதாவது இந்த ஒரு காரணத்தால் தவஃபைத்தனி என்பதற்கு அதனுடைய ஹகீகி மானாவாகிய ரூஹை கைப்பற்றுதல் நாங்க சொல்ற உடலோட இல்ல, அதுல கொள்ளாம
உடலோடு தூக்கி கொண்டார் என்று பொருள் சொல்ல வேண்டும். வஃபாத்துங்கிற பொருள் கொள்ள முடியாது, சுருக்கமா வந்துடும். இந்த ரூஹ கபீர் எல்லாம் விட்டுருவோம். இப்ப நேரம் உங்க இடத்துக்கு வரேன். தவஃபைத்தனிங்கிறதுல வஃபாத்துங்கிற பொருள் கொள்ள முடியாமைக்கு காரணம் 2 காரணம் சொன்னீங்க. ஒன்னு, இந்த இது மல் மசீப்னு மரியமாங்கிறதுல ஒமா முகமதுங்கிற மாதிரி பொருள் கொள்ளணுங்கிறீங்க. அதற்கான காரணம் என்ன சொன்னீங்க? 2 ரசூலுல்லாஹ்க்கு இறங்கி இருக்கு. அந்த வசனம் இறங்குறப்ப ரசூலுல்லாஹ் இருக்காங்க, அவர் ஒருவரோட இருக்கணும் அப்படிங்காங்க சொல்றீங்க. அதே மாதிரி நான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்குது. 2 வசனம் இறங்குற போது 2 பேரும் உயிரோட இருந்தாங்கன்னா எப்படி ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னு நாம பாக்குறோமோ அத மாதிரி ஈசாவும் அந்த காலத்து இருந்தா நிரூபிக்கீங்க. நிச்சயமாக நீங்க சொல்ற போல கருத்து உண்மை ஏற்றுக்கொள்வோம். 2வது, ரசூலுல்லாஹ்க்கு இறங்கின வசனத்தை போன்று அந்த வசனம் ஈசாவுக்கு இருந்து நீங்க நிரூபிக்கீங்க. புரிஞ்சிருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, மௌலவி அய்யூப் அவர்கள் மௌலவி அய்யூப் சாஹிப் அவர்கள் இப்பதான் மற்ற எல்லா வசனங்களையும் விட்டுட்டாங்க. பதில் சொன்னதை ஒப்புக்கொண்ட மாதிரி 4-2 அப்படித்தான் இருக்கும், சும்மா அப்படிலாம் கேட்குவோம், அது வேணும்னு செய்யறதுதாங்கிறத ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதனால இப்ப புதுசா இப்ப சில கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது மற்ற எந்தெந்த வசனங்களை வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை சொன்னாங்களோ அதுக்கு பூரா நாம பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பதில் சொல்லல நாங்க சொல்லுவோம். 4-2 அப்படித்தான் இருக்கும்னு அர்த்தம். 4-2 அப்படித்தான் சொல்லுவோம், விடமாட்டோம் நாங்க விட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்கள். அதனால இப்ப பலம்மா தவஃபைத்தனியில உள்ள சில வாதங்களை எழுப்பியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. முதல்ல சொன்னாங்க தவஃபா என்பதற்கு, நல்லா கவனிங்க, தவஃபா என்பதற்கு ஃபாயிலாக அல்லாஹ்வும் உயிருள்ளவை மஃஊலாகவும் வந்தால் அகராதியிலேயே அதுக்கு மௌத் என்றுதான் அர்த்தம். இது ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். இப்ப சொன்ன அவ்வளவு பாயிண்ட்டுக்கும் பாயிண்டா சொல்றேன். அகராதியிலேயே இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகராதி நூல்ல இருந்தும் காட்டினாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். அகராதி நூல்கள்ல அகராதியும் இருக்கும், அகராதி அல்லாத வழக்கத்தில் உள்ள பொருளும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெளிவாக்கிறோம் உங்களுக்கு. இப்ப ராக என்றால் ராகத்து உங்களுக்கு தெரியும், இப்படின்னு ஒரு வினை சொல் இருக்குது. இந்த ராகவுக்கு என்ன அர்த்தம்? சுகம் பெறுதல், இதான் அகராதி அர்த்தம். ஆனா அகராதி நூல்ல தராவீஹ்னு போட்டு அது ஒரு குறிப்பிட்ட தொழுகைன்னு எழுதியிருப்பான். அகராதி நூல்ல இது இருந்தாலும் அகராதி அர்த்தம் இது இல்லை. விளைக்கணும், அகராதி 2 வேலையை செய்யும். ஒன்னு அகராதி பிரகாரம் உள்ள அர்த்தத்தை செய்யும், இன்னொன்னு எந்தெந்த மாதிரிலாம் மக்கள்கிட்ட என்னென்ன அர்த்தம்லாம் பேசப்படுதோ அதையெல்லாம் சொல்லி இப்படின்னு சொல்லும். இப்ப ராகவுல இருந்து வந்ததுதான் தராவீஹ். இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, தராவீஹ் என்பது முஸ்லிம்கள் ரமலானில் செலுத்தக்கூடிய ஒரு வணக்கம் எழுதியிருப்பான். இது அகராதியுடைய வரம்புக்கு உட்பட்டதா? முஸ்லீமுக்கு முன்னாடி இந்த தராவீஹ் என்ன அர்த்தம் இருந்துச்சு? முஸ்லீம்கள் பிரச்சனையை மட்டும் அகராதி சொல்லாது, அகராதி மொழி பிரச்சனை சொல்லும். முஸ்லீம்கள்ட்ட என்ன அர்த்தம், முஸ்லீம் அல்லாஹ்ட்ட என்ன அர்த்தம் சொல்லாது. அந்த அடிப்படையில தராவீஹுக்கு அகராதி அர்த்தமே ரமலான் தொழுகை தான் சொல்லக்கூடாது. ஒரு காபி சொன்னா ஏத்துக்க மாட்டான், நீ தராவீஹுக்கு ரமலான் தொழுகையா? இந்த தராவீஹ் வார்த்தை நான் யூஸ் பண்ணவே கூடாது, முஸ்லீம் இல்லாதனால, அரபு நாட்டை சேர்ந்த நான் முஸ்லீமா இல்லாத காரணத்தினால, எனக்குரிய அர்த்தம் இல்லாதனால இந்த தராவீஹை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கேட்டுருவோம். அதனால அகராதி நூலிலிருந்து காட்டுறது வேற,
அகராதி அர்த்தங்கிறத நல்லா விளங்கிக்கணும். அகராதியுடைய அர்த்தம் வேற. இதுக்கு எத்தனை வேணும்? முஞ்சில எடுத்து தராவியை எடுத்து காட்டுங்க. அகராதியில போட்டிருப்பாரு. முஞ்சி வேணும் வேற. நல்லா கவனிங்க. அப்ப அகராதியில் இருந்து அகராதியில் இருந்து கேட்கறாங்களேன். சில அகராதி நூல்ல ஒரு ஹதீஸையே போட்டிருப்பாரு. சில அகராதி நூல்ல ஒரு ஹதீஸை எடுத்து போட்டிருப்பாரு. சில அகராதி நூல்ல மக்களுடைய உதாரணமா ஹாத்திபு லைலின் அகராதி நூல்ல இருக்கும். ஹாத்திபு லைலின்னா இரவில் விறகு புறக்கிறவன், சுள்ளி புறக்கிறவன் அர்த்தம். இதுக்கு அகராதி நூல்ல நேரடி அர்த்தம் என்ன? இரவுல போய் விறகு புறக்கிறது தான். இதையும் போட்டு என்ன செய்வான்னு கேட்டா, இரவுல பாம்பு எது பழுது எதுன்னு தெரியாம எடுத்துட்டு ஒரு திறமை இருக்கு இல்லையா, திறமசாலிக்கு ஹாத்திபு லைல்னு சொல்லப்படும். இது அகராதி அர்த்தம் இல்ல. அகராதியில இருக்கும், அகராதி அர்த்தம் இல்ல. அதாவது இரவுல ஒரு விரவு பிறக்கிற மாதிரி இவன் என்ன செய்யறான், இரவுல பாம்பும் பழுதும் ஒரே மாதிரி தெரியும், அதுல போய்கிட்டு விறக தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்துடுறான்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன். அத்தராவி போட்டிருக்கான். சும்மியத்து பிஹால் ஜல்சத்துல்லத்தி பாத அர்பாய் ரகாத்தின் ஃபீ லயாலி ரமலான் லிஸ்திராஹத்தின் நாஸ்பிஹா. தராவிக்கு இது முடிஞ்சுது. தராவிக்கு சொன்னேன். சின்ன உதாரணத்துக்கு முதல் சொன்னது அது முக்கியம் இல்லை. இது எதுக்கு சொல்றேன்? இப்ப ஹாத்திபு லைலுங்கிறதுக்கு திறமையானவன் அர்த்தம் போட்டிருப்பான். அகராதி நூல்லையே ஹாத்திபு லைலுக்கு திறமையானவன் அர்த்தம் போட்டிருப்பான். அதனுடைய அர்த்தம் இல்ல. இரவில் விறகு புறக்கிறவன் அவன் அகராதி அர்த்தம் அதை சொல்லாம அகராதியில இதான் அர்த்தம், இதை இப்படி பயன்படுத்துறாங்க. அகராதியில உள்ளதை இப்படியும் பயன்படுத்துறார்கள். இரவுல விறக புறக்கிறதுக்கு அதை சொல்லலாம், இரவுல போய் விறக புறக்கிறதுன்னு சொல்லலாம். சில நேரத்தில் என்ன செய்யலாம், இரவில் விறகு புறக்கிறவன் அப்படிங்கிற திறமசாலிக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம். திறமசாலிக்கு அப்படி சொல்லுவாங்க. இது எங்க கிடைக்கும்ங்கிறீங்க? இது அகராதிலாம் இருக்கும். ஆனா இது அகராதி இல்லை. அகராதி நூல் தான் இருக்கும், இது அகராதி இல்லை. அகராதிங்கிறது மதத்திற்கு மார்க்கத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்ட மொழி பிரச்சனையை பேசுறது. அகராதியை பேசுறவன நாத்திகம் இருப்பான் இல்லையா? தவஃபா ஹுல்லாஹு, அவனுக்கு அல்லாஹ் பத்தி என்ன கவலை? அவன் இந்த வார்த்தை யூஸே பண்ண முடியாதப்ப. அல்லாஹ்வுல தவஃபா சேர்ந்து வந்தா தான் அதுக்கு மௌத்துன்னு சொன்னா ஒரு நாத்தியம் அல்லாஹ்வை நம்ப மாட்டான், அரபு மொழிக்காரனா இருப்பான். அவனுக்கும் சொல்லணும் அகராதி. அகராதிங்கிறது அந்த வார்த்தைக்கு உண்மையில என்ன அர்த்தமோ அதை சொல்றது ஒண்ணு வேலை இருக்குது. அதை ஒட்டி என்னென்ன எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்களோ, சம்பந்தம் இல்லாம பயன்படுத்துவாங்க, சம்பந்தத்தோட பயன்படுத்துவாங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டு சொல்லிவிடுவான். அதுக்கு அர்த்தம் சம்பந்தமே இருக்காது, அதை எடுத்து போட்டு இதுக்குதான் அர்த்தம். அகராதி அர்த்தம் இல்ல. ஒரு வார்த்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு அர்த்தத்தையும் சொல்லி இதுக்கு இப்படித்தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு போயிடுவான். பழமொழிகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் கூட அகராதியில தான் இருக்கும். கம்பி நீட்டுகிறான்ங்கிற மாதிரி தமிழ்ல உதாரணத்துக்கு காட்டுறாரு. கம்பி நீட்டுகிறான் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். கம்பிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கம்பின்னு தான் இருக்கு அகராதியில. நீட்டுறதுக்குன்னா பிடிச்சி நீட்டுறது தான் இருக்கும். கம்பி நீட்டுகிறான் என்பது எதுக்கு சொல்லப்படும்? ஆளு சொல்றது கம்பி நீட்டுறது அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். அப்ப கம்பி நீட்டுகிறான் என்பதனுடைய அர்த்தம் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான்னு போட்டிருப்பான். இதான் அகராதி அர்த்தம் கூடாது, அகராதி அர்த்தம் இல்லை. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி சொல்லிக்கிறாங்க. அதனால கம்பியை நீட்டும் போது கம்பி நீட்டுறான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதாவது இப்படி கம்பி நீட்டும் போதும் கம்பி நீட்டுறான்னு சொல்லலாம். நெசமாக கம்பியை பிடிச்சி ஒருத்தர் நீட்டுறான், கம்பி நீட்டுகிறானுக்கு இப்படிதான் அர்த்தம் சொல்லக்கூடாது. கம்பி நீட்டுறான்னா கம்பியை ஒருத்தர் நீட்டினாலும் கம்பி நீட்டுறான்னா வேற இந்த மாதிரி கம்பி நீட்டிட்டு போனாலும் கம்பி என்றது எதுக்குன்னா அகராதிங்கிறாங்க. அகராதிங்கிற லெவல்ல வளர்க்கணும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த குர்ஆன்லாம் வர்றதுக்கு முன்னாடி அரபு மொழி இருக்குது இல்லையா? அந்த மொழியில இந்த தவாஃபாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். குர்ஆன் வந்துதான் இந்த தவாஃபாங்கிற வார்த்தையை புதுசா உண்டாக்கல. அதுக்கு முன்னாடியே இந்த அரபு மொழி இருக்கு. ஒப்பந்தத்தை நல்லா படிச்சுக்கிறேன். ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் செய்யறதுக்கு அகராதி நூல்கள் என்ன பொருளை சொல்லுதோ ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப மாறி பேசக்கூடாது, அதுக்காக சொல்ல வர்றேன். அப்ப ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப அகராதி நூல்கள்ல என்ன போட்டிருக்கு? தவஃபாங்கிறது இருக்குது. இந்த குர்ஆனுக்கு முந்தி தவஃபா இருந்துச்சு இல்லையா? அல்லாஹ்வை நம்பாதவனும் தவஃபா பயன்படுத்தினான். அப்ப இந்த தவஃபாவுடைய ரூட் என்ன, எங்க இருந்து இது வருது சொன்னார். 5 சொன்னார். தவஃபான்னு
5ல் இன்னும் நிறைய இருக்குன்னு வைங்களேன். அது 5 தான் வரும்டாரு. இஸ்தௌபா வரும், என்ன நிறைய வருது, அது போயிட்டு போகுது. அப்படி நிறைய வரும்னு வைங்க, அது போயிட்டு போகுது. இப்ப நான் சொல்றேன், இந்த தவஃபா என்பது எங்க இருந்து வருதுன்னு பாக்குறதா இருந்தா வஃபாவுல இருந்து பார்க்கணும். வஃபாவுல இருந்து தான் அதை தவஃபாண்டு ஒரு கருத்துக்காக சொல்லுவான். அவ்வாண்டு மாத்துவான் இன்னொரு கருத்துக்காக வேண்டி, தவஃபாண்டு மாத்துவான் இன்னொரு கருத்துக்காக வேண்டி, தவாபாண்டு மாத்துவான் இன்னொரு கருத்துக்காக வேண்டி. ஆனா வஃபாவுடைய அந்த அசல் அர்த்தம் இருக்கு. வஃபான்னு நான் சொல்றது ஃபேல சொன்னேன். வஃபாங்கிற ஃபேல சொன்னேன். வஃபாங்கிறவங்க நினைச்சுனாங்க வஃபா அப்படி நினைச்சிட்டு வஃபாத்துங்கிறாங்க அவங்க. வஃபாங்கிறத வினை சொல்ல நான் சொன்னேன். வஃபா என்பது என்ற அந்த வசனை அவ்பாண்டு மாத்துறான், வஃபாண்டு மாத்துறான், வாஃபாண்டு மாத்துறான், வஃபாண்டு மாத்துறான். எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? வஃபாவுடைய அர்த்தம் அதுல அடங்கி இருக்கணும். வஃபாவுடைய அந்த மீனிங் வந்து அது உள்ளக்க இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப வஃபாண்டா என்ன? முழுமையாக கொடுத்தல், முழுமையாக நிறைவேற்றுதல், முழுமையாக கொடுத்தல். இதுதான் வஃபாவுக்கு அர்த்தம். இந்த வஃபாவை அவன் எதுக்கு மாத்திரான்? அரபு மொழிக்காரன் அவ்பாண்டு மாத்திரான். இப்ப என்ன அர்த்தம்? முழுமையாக நிறைவேற்ற செய்தல். வஃபான்னா அவன் முழுமையா நிறைவேற்றுகிறது. அவ்பாண்டு சொன்னா முழுமையாக நிறைவேற்ற செய்தல். வஃபாண்டு சொன்னா முழுமையாக கொடுத்தல். வெறும் வஃபாக்கு. தவஃபான்னு சொன்னா முழுமையாக எடுத்தல். இப்படித்தான் அகராதியில அர்த்தம். இந்த அகராதியை வச்சுக்கிட்டு முழுமையாக எடுத்தல் என்பதை எதுக்கெல்லாம் சொல்றான்னு வழக்கத்தை வச்சு ஒரு அர்த்தம் கொடுப்பான். நம்மளே சொல்லுவோம் போயிட்டான். அவர் எங்க ஆள் போயிட்டாரு என்ன மௌத்தா போயிட்டாருன்னு சொல்றதுக்குள்ள அதுக்கு போயிட்டாருக்கு மௌத்தான அர்த்தம் சொல்லக்கூடாது. மௌத்தாய் விட்டாருங்கிறது அவனுடைய அர்த்தம். போயிட்டாருங்கிறத அதுக்கும் சொல்லலாம், அதுக்கும் சொல்லலாம். இவர் இங்க இருந்து போயிட்டாரு, எங்க சுலைமான காணா போயிட்டாரு. இதுக்கு இப்ப என்ன அர்த்தம்? மௌத்தாயிட்ட அர்த்தமா? போய்விட்டாருடைய சரியான அர்த்தம் இதுதான், ஆள் போயிட்டாராங்கிறது தான். ஆனாலும் ஒரு கட்டத்துல சில கட்டத்துல எதுக்கு சொல்றோம்? ஆள் போயிட்டாரு, மௌத்தாயிட்டான்னு அர்த்தம். ஆனா மௌத்தாயிட்ட அர்த்தம் கிடையாது. அகராதில இருக்கிறது போறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதான் அதுக்கு அர்த்தம். போதல் தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் வழக்கத்தில் என்ன சொல்றோம்? போய்விட்டார் என்பது மௌத்தாகி விட்டார் என்பதற்கும் சொல்றோம். இதுல அசல் அர்த்தம் எது? இதுல அசல் அர்த்தம் எது? முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் என்பது அசல் அர்த்தமா, மௌத்தாகி விட்டது என்பது அசல் அர்த்தமா? மௌத்தாகுவது என்பது சில இடங்களில் தவஃபா என்பது முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் என்ற அர்த்தம் சில இடங்கள்ல இப்படியும் சொல்லப்படும். அப்படிங்கிறதுக்கு தான் அகராதின் உள்ள மேற்கோள் காட்டியாக சொல்றானே தவிர அகராதி அர்த்தம் கிடையாது. அகராதி அர்த்தமா தவஃபாங்கிறது அதுக்கு அர்த்தமா? அப்படி கிடையாது. இந்த அடிப்படையில தான் இந்த வஃபாவுல இருந்து வந்த எல்லா இஸ்தௌஃபா, அவ்ஃபா, வாஃபா, தவஃபா, தவாஃபா எதை எடுத்து பார்த்தாலும் முழுமையாகங்கிறது அது அடங்கியே இருக்கும். முழுமையாகங்கிறது அது அடங்கியே இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப வாங்க தவாஃபாக்கு வாங்க. இந்த தவஃபா என்பதற்கு என்ன அர்த்தம்? அகராதியில அகராதிக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த அர்த்தம் நீ போகக்கூடாது. தவஃபாங்கிறதுக்கு முழுமையா எடுத்துருன்னு அர்த்தம், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் அர்த்தம், கரெக்டான அர்த்தம். டிக்ஷனரியில் உள்ள அர்த்தம் அதான், முழுமையா எடுத்தல். அவ முழுமையாக எடுத்தல்ங்கிற இடத்துல பயன்படுத்தும் போது இந்த முழுமையாக எடுத்தல் என்பதை சாவுக்கும் சொல்லலாம். முழுசா ஆள் போயிட்டான் அதுக்கு சொல்லலாம். ஆளு உடம்போட போயிட்டான் இன்னும் பொருந்தி போயிருது. மௌத்தாயிட்டான்ங்கிறதை விட முழுமையாக எடுத்தல் என்பது உடம்போடவே போகும்போதுதான் உண்மையில் முழுமையா எடுத்தல் வருதுங்க. அகராதி அர்த்தத்துல முழுமையா எடுத்தல் எங்க நிறைவேறுது? மொத்த உடலோட போனா தான் முழுமையா போறது. இங்க முழுமையா அப்படி போகல, நம்ம பார்க்கிறோம் பலரையும். அதனால என்ன செய்யறோம்? இந்த முழுமையா போறதுங்கிறதுக்கு உடம்போட போறதுதான். ஆனாலும் கூட இதுல முழுமை இவ்வளவுதான் எடுத்துக்கிறோம், நம்மளா கொடுத்துக்கிறது அந்த அர்த்தம். அதனால நாங்க சொன்னது தவஃபா உள்ளாகும்னு சொல்றது வஃபாத்துங்கிறது அகராதிங்கிற தப்புது. அல்லாவை சேர்த்து சொல்றதுலாம் அகராதி கிடையாது. அல்லாஹ் அகராதிக்கு அப்பாற்பட்டது. அகராதியில் நாத்திகம் இருப்பான். இந்த மொழி எல்லாத்துக்கும் பொருத்தமானது. எல்லா மதத்தவர்களுக்கும் மதத்தை நம்பாதவர்களுக்கும் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அவனும் பேசணுமா இல்லையா? அல்லாஹ் நம்பாதவன் இது பேசக்கூடாது. அப்ப இந்த தவஃபாங்கிற வார்த்தையை அவன் பேசவே கூடாதுங்கிறீங்களா? அந்த மொழியாக்கும் இது அந்த மாதிரி மக்கள் மத்தியில் இறங்குது. நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட அர்த்தம் உள்ள இந்த வசனம்
இப்படி புரிந்து வைத்திருந்த அந்த மக்களுக்கு தான் இறங்குது. நீங்க இவ்வளவு காலகாலமா சொல்லிட்டு வந்ததை வச்சு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன் தெரியுமா, தவப்பா என்பதை முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் அன்னைக்கு மக்காவுல உள்ள புரிஞ்சு கொண்டிருந்தானே, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தான் இந்த தவப்பா இறங்குது. தவப்பான்னு பேசிக்கிறான், எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் முழுசா எடுத்துக்கொள் அப்படிங்கிறது. இந்த முழுசா எடுத்துக்கொள் என்பதற்கு உண்மையிலே நம்முடைய கவனம் எங்க போகணும் தெரியுமா? முழுசா எடுத்துக்கிறது தான் போகணும். முழுசா உடலோட எடுத்துக்கிறது தான் போகணும். அதற்கு தடை இருந்தா தான் மஜாசுக்கு போகணும். அதாவது மௌத்தாகுதல் என்பது உபரியாக வர்ற மகனா அர்த்தம், முழுசா எடுத்துக்கொள் என்பது நேரடி அர்த்தம். ஒவ்வொரு இடத்திலையும் முழுசாக உடம்போடு எடுக்கிறதுங்கிற அர்த்தத்தை நோக்கி தான் நாம போகணும். அதற்கு ஏதாவது தடை வந்தா தான் என்ன செய்யணும்? இந்த அர்த்தத்துக்கு திரும்பணும். எந்த அர்த்தத்துக்கு? மௌத்து உடம்போடவே போறது அதுக்கு அர்த்தம். ஆனால் அதுக்கு தடை இருக்குது. அந்த அர்த்தம் செய்ய முடியாம இருக்கிறதுக்கு நம்ம நம்பிக்கையின் அடிப்படையிலேயோ வேறு குர்ஆனுடைய சான்றின் அடிப்படையிலேயோ தடை இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த இதுக்கு போகணும். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, தவஃபாவுக்கு ஹக்கீகி மானாவே மௌத் தான் சொல்லிவிட்டார். தவஃபா என்பதற்கு அந்த வார்த்தையை எதற்காக உண்டாக்குனானோ, ஹக்கீக்கின்னு அதுக்கு சொல்றது, இந்த வார்த்தையை உருவாக்கியவன் எந்த அர்த்தத்திற்கு அதை உருவாக்கினானோ அதுக்கு பேர் தான் ஹக்கீகி. பிந்தி அதுக்கு மாறிக்கிட்டதுக்கு பேர் ஹக்கீகி இல்ல. ஹக்கீகி மானான்னு சொன்னா அந்த வார்த்தையை முதல்ல உருவாக்குறவன், ஒவ்வொரு வார்த்தையை உருவாக்குறான்ல, உருவாக்குனவன் எந்த அர்த்தத்தில் உருவாக்குறானோ அதுக்கு பேர் ஹக்கீகி. ஹக்கீக்கத்தான உண்மையான அந்த அர்த்தம் செய்வதற்கு ஒரு காரணமும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அர்த்தத்தை தாண்டி வேற அர்த்தத்துக்கு போறவங்க தான் என்ன செய்யணும்? காரணம் சொல்லணும். இதாங்க விஷயம். அதனால வஃபாத்தை காட்டி விட்டோம், வஃபாத்தை காட்டி அதுல கூட அழகா சொல்றாரு, லிசானுல் அரபுல மிக அழகா சொல்றாரு. ஏன் அப்படி தவஃபாஹுல்லாஹு அல்லாஹ் தவஃபான்னு சொல்றாங்கன்னு கேட்டா, அவனுடைய அஜலை தவணையை முழுசா எடுத்துக்கிட்டாங்கிற கருத்துல வருது, முழுசு வருதுங்கிறாங்க. அதுல கூட அந்த மௌத்தார்த்தம் சொல்லலாங்கிற காரணம் சொல்லும் போது கூட அவர் காரணத்தை என்ன சொல்றாங்க? அவனுடைய தவணை முழுசா, ஏதோ ஒரு முழுசு இருக்குல்ல, என்னமாவது ஒரு முழுசு வரணும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தவணை முழுசா போச்சுங்கிற காரணத்தையும் சேர்த்து என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆக அந்த கருத்துல சொல்றாரு. இப்ப நீங்க வாங்க, இல்ல பாருங்க, இதுல ஒத்துஃபிய புலானுன் நீங்க சொன்னது நல்லா கவனிங்க. ஒத்துஃபிய புலானுன் வஃபாஹுல்லாஹு இதா கபல நஃப்ஸஹு, நல்லா கவனிங்க. இதா கபல நஃப்ஸஹு வஃபி ஸிஹாஹி, ஸிஹாஹில நீங்க படிச்சு காட்டிய இதா கபல ரூஹஹு வகால கைருஹு தவஃபல் மய்யித்து இஸ்திஃபாஅ முத்தத்திஹில்லதி உஃபியத் லஹு வஅதத அய்யாமிஹி வஷுஹூரிஹி வஅவாமிஹி. என்ன அர்த்தம்? அழகா சொல்றாரு. அதாவது தவஃபான்னா மூத்துன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல, மையத்து வந்து அதற்கு விதிக்கப்பட்ட நாலு மாசம் வருஷம் அதையெல்லாம் முழுசாக அடைந்து விட்டது. முழுசா அடைகிறது வர்றதுனாலதான் அந்த கருத்தை கொடுக்கிறோங்கிற நல்லா வழங்குற. அகராதி அர்த்தம் இல்லைன்னு அவரே சொல்றாரு. அகராதி அர்த்த பிரகாரம் இந்த முழுமைங்கிறது பொருந்துறதுனால நம்ம அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு முழுமை தானே, வாழ்நாள் முடிகிறது ஒரு முழுமைதான். அப்ப அவருடைய இந்த கருத்தை வச்சுதான் தவஃபாவுக்கு வந்து மௌத்துங்கிற அர்த்தத்தை மஜாஸாக நாம கொடுக்கிறோம், ஹக்கீகத்தன் கொடுக்கல. அதாவது எந்த அர்த்தத்தில் வச்சானோ அந்த அர்த்தத்தில் கொடுக்கல. வழக்கத்துல பயன்படுத்துற இல்லையா, அந்த கம்பி நீட்டுற மாதிரி, கம்பி என்ற மாதிரி. அதுக்காக வேண்டி முதல்ல ஒரு மனிதனுடைய சிந்தனை எங்க போகணும் தெரியுமா? ஒரு வார்த்தையை சொன்னா நேரடி அர்த்தம் என்னங்கிறத நோக்கி தான் போகணும். நேரடி அர்த்தம் செய்ய தடை இல்லாட்டி தான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனை வந்து இது ஒரு அகராதிக்கு முக்கியத்துவம் நினைச்சிடக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது லிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபி மொழியில் அருள் இருக்கிறாங்க. அந்த தெளிவான அரபு மொழியில என்ன அர்த்தம்னு பார்க்கறதுக்காகத்தான் அல்லாஹ் இதை சொல்றான். அந்த அரபு மொழி என்ன செய்யுது, அந்த மொழியில என்ன சொல்லப்படுது அப்படிங்கிற அர்த்தத்தை பார்க்கணுங்கிறதுக்கு தான் லிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில அருள் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெளிவான அரபு மொழியில அல்ல எந்த மொழியில வச்சாலும் ஆரம்பத்துல அதுக்கு அதுல தவஃபா என்பதற்கு நீ காலகாலமா வந்துச்சு நீ சொல்லக்கூடாது. இவ்வளவு காலமா நம்ம தவஃபா சொல்றோமேங்கிறது அப்படி நிறைய சொல்றோம். வழக்கத்துல எத்தனை விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், வழக்கப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஃபிக்ஹுன்னு சொல்லுவோம். ஃபிக்ஹுங்கிறது ஆரம்பத்துல வச்சு எதுக்கு வச்சான்?
எதை விளங்குறதா இருந்தாலும் ஃபிக்கு. ஃபக்கே புலானும் விளக்க. இப்ப ஃபிக்குனா என்ன? ஒரு குறிப்பிட்ட மதுகப்புடைய சட்டத்தை சொல்றது பேர் ஃபிக்கு. நான் ஃபிக்குன்னு இப்ப இந்த சத்தம் போகும், அதோட சரியான அர்த்தத்தை சொன்னா இது என்ன புதுசா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா ஃபிக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? விளங்குதல் தான் அர்த்தம். இப்ப ஃபிக்குக்கு என்ன அர்த்தம்? மார்க்க சட்டம் அர்த்தம். அகராதி அர்த்தம் வேற இருக்குது, நம்ம பயன்படுத்துறது வேற இருக்கு. இப்ப குர்ஆன்ல ஃபிக்குன்னு வந்தா யுஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த மதுகப்புடைய ஃபிக்கை கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லக்கூடாது. எங்க போகணும்? இப்ப நாம எதை ஃபிக்குன்னு விளங்கி இருக்கிறோமோ அது பரவலா சொல்லப்பட்டாலும் சரி, இந்த ஃபிக்குகை நோக்கி உங்களுக்கு கவனம் போகக்கூடாது. ஃபிக்குக்கு என்ன அர்த்தம் அகராதியில இருக்குதுன்னு போய் பார்க்கணும். விளக்கம் யுஃபக்கிஹு ஃபித்தீன் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் கைரை நாடுகிறானோ அவனை மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவனாக ஆக்குகிறான். இந்த ஃபிக்குக்கு எந்த அர்த்தம் செய்யறோம்? வழக்கமா நம்ம என்ன அர்த்தம் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அகராதியில் இல்லாம, அதை செய்யாம வழக்கத்துல இல்லாத ஆனால் அகராதியில இருக்கிற, வழக்கத்துல இல்ல ஆனா அப்ப வழக்கத்துல இல்லாத ஆனால் இது அகராதியில இருக்கிற ஃபிக்குங்கிறதுக்கு வழக்கத்துல இந்த அர்த்தமே கிடையாது. ஆனா அகராதியில இருக்கிற அர்த்தம் தான் செய்யணும், அதான் செய்யணும். குர்ஆனுக்கு அந்த மொழி என்ன சொல்லுதோ அதை சொல்லணுமே தவிர மனிதர்களுடைய வழக்கத்தின் பிரகாரம் அர்த்தம் செய்யக்கூடாது. அகராதியில இருக்கிற பிரகாரம் செய்யணும். இந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம். நீங்க சுட்டி காட்டின அவ்வளவு வசனத்துக்கு வாங்க, முழுமையாக கைப்பற்றுதல்ங்கிறது வருதா வரலையா ஒன்னு ஒன்னா எடுங்க. இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து, மலக்குகள் யாரை கைப்பற்றி கொள்கிறார்களோ, இப்படிதான் அர்த்தம் செய்யறோம். இந்த கைப்பற்றுதல் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம் கைப்பற்றுதல். இந்த மாதிரியான கைப்பற்றுதல் எடுத்துக்கிட்டு மௌத்துன்னு கருத்து கொடுக்குறோம். கைப்பற்றுதல் தான் முதல் செய்யணும். அந்த கைப்பற்றுதல்ங்கிறது முழுசா கைப்பற்றுறது எப்படி உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். ஈசாவுக்கு ஏன் அப்படி சொல்லலைங்கிறது காரணம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன், அவன் தான் தன்னுடைய அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். அந்த 23 எல்லா இடத்துலையும் பாருங்க.